ஸோ ஹலோ ஜஸ்டீஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் மெட் மிஷன் 26. இன்னைக்கு நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனுடைய செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பேசிக்ஸ் அந்த தியரி அண்ட் என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த பார்ட்டில் நம்ம அந்த பார்த்த ஃபோர்ஸஸில் 2 ஃபோர்ஸை மேஜராக எடுத்து அதை பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக போகிறது அண்ட் அதில் சம்ஸ் சால்வ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணப்போம். ஓகேவா? ஓகே, அது என்ன ப்ரோ 2 ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்த அந்த நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் நம்மளுடைய டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த 2 ஃபோர்ஸை தான் நம்ம இன்னைக்கு இன்டெப்த்தாக எடுத்து ஒரு சில கொஷின்ஸ் தான் பார்ப்போம், நிறைய பார்க்க மாட்டோம். ஓகேவா? நான் கான்செப்ஷுவல் கொஷின்ஸ் எடுத்து கொடுத்துருவேன் உங்களுக்கு. பட் அது போக ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நம்ம வந்து ஒரு தனி லெக்சராக பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிறது இதுதான், நம்ம டென்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ். சரியா? ஓகே ப்ரோ. ஸோ இந்த ரெண்டில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் வரலாம் அண்ட் நீங்கள் எஃபிடி வரைகிறது எப்படி, இது எல்லாமே இன்னைக்குள்ள லெக்சரில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு தி வீடியோ, நான் எப்பவுமே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறது தான், ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசாக எனர்ஜெட்டிக்காக எக்ஸைட்டிங்காக ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கைஸ் வில் டூ தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கொஷின் இருந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் எந்த ஒரு ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எப்போ இந்த கமெண்ட்டை பார்க்குறேனோ கண்டிப்பாக அந்த டைம் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? யா. ஸோ ஃபர்ஸ்ட் எஃபிடி பழகிறதுக்காக, அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரே ஒரு பாடி, அதாவது இப்போ நீ ஒரு 2-3 பிளாக்ஸ் சேர்ந்து ஒரு சிஸ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோயேன். அதில் நீ ஒரே ஒரு பிளாக் எடுத்து அது மேலே ஆக்ட் ஆக போகிற ஃபோர்ஸை மட்டும்தான் வரைய போகிற. ஓகேவா? அது மேலே இருக்கிற மிச்சம் எதையுமே நீ வரைய போகிறது கிடையாது. அது மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும்தான் வரைய போகிற. அதைத்தான் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேவா? ஒவ்வொரு ஃபோர்ஸஸையும் நம்ம வந்து வெக்டார் ஃபார்மில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத லைட்டாக கற்றுக்கலாம். எஃபிடி. ஓகேவா? எஃபிடி ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் தெரியும் அண்ட் அது எப்படி எப்படி ஆக்ட் ஆகும் தெரியும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ அதை வச்சு நான் இப்போ ஒரு சில கொஷின்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ஒவ்வொரு சினாரியோஸ் கொடுக்குறேன். நீங்கள் அந்த சினாரியோஸ்க்குலாம் நீங்கள் வந்து என்னென்ன ஃபோர்ஸஸ் அது மேலே ஆக்ட் ஆகும் அதெல்லாம் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே. இப்படி ஒரு வால் சர்ஃபேஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. இதில் நான் ஒரு பாலை வச்சிருக்கேன். ஓகே ப்ரோ. இந்த பால்ல நான் என்ன பண்றேன், இந்த டைரக்ஷன்ல எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? பாலோட மாஸ் எம். சரி, அப்போ எனக்கு இந்த பாலோடைய ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைங்க. எனக்கு இந்த பாலோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சிம்பிளா பாலை மட்டும் எடு. ஓகேவா? அந்த ஆப்ஜெக்டை மட்டும் எடு, அந்த வால் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஓகேவா? ஓகே. நம்மளுக்கு இந்த பக்கம் ஏதாவது ஃபோர்ஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஓகேவா? ஏன்னா நான் இங்கிட்டு இருந்து ஏதாவது தள்ளினாதான் இங்கிட்டு நார்மல் ஃபோர்ஸ் இருக்க போகுது. இது ஜஸ்ட் அப்படியே டச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான். ஸோ நம்ம அந்த சைடு உள்ள ஃபோர்ஸஸ் எதுவும் எடுக்க மாட்டோம். ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு சென்டர் ஆஃப் தி பால்ல இருந்து கீழே பார்க்க நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும்? நம்மளுடைய எம்ஜி ஆக்ட் ஆகும். பிளஸ் அதே மாதிரி கீழே பார்க்க நம்மளுக்கு இன்னொன்று என்ன ஆக்ட் ஆகும்? நம்மளுடைய எஃப் ஆக்ட் ஆகும். கரெக்டா? பட் கீழ இருந்து மேலே பார்க்க நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும்? இங்க நம்மளுடைய நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுமா? ஆமாம் ப்ரோ. ஸோ நம்மளுக்கு மேலே பார்க்க நம்மளுக்கு இதில் நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இதை நான் இன்னும் க்ளீனாக பண்ணணும்னா மேலே பார்க்க நம்மளுக்கு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். சரி, ஓகே. இப்போ இந்த பாலை வந்து நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அதாவது ஈக்குலிபிரியம்னா ஒன்றும் இல்லை, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதைத்தான் நம்ம ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இந்த பார்ட்டிக்கிள் மேலே நெட் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கு. வெளியே இருந்து நீ கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மொத்தமாக நீ நெட்டாக எடுத்தினா அது 0 அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெட்டாக எடுத்தா 0 அப்படின்னா உனக்கு அந்த பார்ட்டிக்கிள்ல ஆக்சலரேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அந்த பார்ட்டிக்கிள்ல ஏ ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ ஈக்குலிபிரியம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஈக்குலிபிரியம்னா என்ன மீன் பண்ணுது இங்க? இட் மீன்ஸ் தட் எஃப் நெட் எக்ஸ்டர்னல், அதாவது எஃப் எக்ஸ்டர்னல் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? விச் மீன்ஸ் ஏ ஈக்குவல்ஸ் டு 0. அதில் ஆக்சலரேஷனே கிடையாது. ஸோ எய்தர் இந்த கண்டிஷன்ல நம்மளுக்கு பாடி ரெஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல நம்ம ரெஸ்ட்னு எடுத்து தான் பண்ணுவோம். ஓகேவா? ஆர் எல்ஸ் இந்த பாடி
ஒரு காமனான ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில ஒரே வெலாசிட்டியில டிராவல் பண்ணும். ஓகேவா? ஒரு ஆக்சிலரேஷன் எதுவும் இல்லாம யூனிஃபார்ம் வெலாசிட்டியா டிராவல் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ இதுல நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு நெட் ஃபோர்ஸ் 0. கரெக்டா? ஆமா ப்ரோ. ஸோ அப்ப என்ன அர்த்தம் நெட் ஃபோர்ஸ் 0னா இந்த வெக்டார் எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு 0ன்னு வரணும். கரெக்டா? ஆமா ப்ரோ. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போறேன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் எனக்கு கீழே பார்க்க எஃப் நான் ஏதாவது ஒரு டைரக்ஷனை பாசிட்டிவ்னு எடுக்கிறேன் சரியா? ஸோ இப்போ நான் மேலே பார்க்க இருக்கிறது நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஸோ என் பாசிட்டிவ் பிளஸ் சாரி எஃப் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு கரெக்டா? ஸோ மைனஸ் எஃப் பிளஸ் எம்ஜி நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ மைனஸ் எம்ஜி. ஓகேவா? எம்ஜிங்கிறது நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இங்க இருக்குல்ல, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சரியா? ஓகே. ஸோ இப்போ ஈக்குவல்ஸ் டு 0 ஏன்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கரெக்டா? அப்படின்னா தான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஸோ இப்போ எடுத்து கால்குலேட் பண்ணி என் மைனஸ் எஃப் மைனஸ் எம்ஜி ஈக்குவல்ஸ் டு 0 விச் மீன்ஸ் ஒரு நிமிஷம் which means n equals to f plus mg. ஓகேவா? n equals to f plus mg. அதாவது சிம்பிளா உங்களுக்கு சொல்ல போனோம்னா மேல பார்க்க இருக்கிற ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கீழே பார்க்க இருக்கிற ஃபோர்ஸ் அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ மேல பார்க்க இருக்கிறது என்னது n ஈக்குவல்ஸ் டு கீழே பார்க்க இருக்கிறது எஃப்பும் எம்ஜியும். ஸோ எஃப் பிளஸ் எம்ஜி. ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்க இதுக்கப்புறம் வரப்போற எவ்ரி சம்ஸ் எல்லா சம்லையும் நீங்க இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் ஈக்குவல்னு போட்டு தான் மினிமம் ஒரு ஸ்டெப்லயாவது இந்த மாதிரி இது வந்துடும். ஓகேவா? ஸோ எஃபிடி ரொம்ப முக்கியம், பழகிக்கோங்க. ஓகே. ஈக்குலிபிரியம் கண்டிஷன். சரி, வேற ஏதாவது இதே மாதிரி கொடுக்கட்டா? வேற என்ன கொடுக்கலாம்? ஓகே. இப்போ எனக்கு இதுல நீங்க எஸ் வெயிட் இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு இது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இதுக்கு தேவையெல்லாம் போட்டு குழப்பம். ஓகே. இப்போ எனக்கு இதோட இந்த பாலோட மாஸ் எம் சரியா? ஓகே ப்ரோ. இப்போ எனக்கு இதுல நீ நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு நீ இதுல நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். சாரி நெட் ஃபோர்ஸ் இல்ல, இதுல நீங்க எனக்கு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஓகேவா? இதுவும் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் தான். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே. கீழே பார்க்க ஆக்ட் ஆகுறது நம்மளுக்கு என்னது? வெயிட், நான் டயக்ராம் இது ஒன்று யூஸ் பண்றேன். கீழே பார்க்க நம்மளுக்கு எம்ஜி ஆக்ட் ஆகும். கரெக்ட். இப்போ நம்மளுக்கு நார்மல் ரியாக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும்? மேல பக்கம் ஆக்ட் ஆகுமா இல்ல சைட்ல பக்கம் ஆக்ட் ஆகுமா? இங்கதான் நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நார்மல் ரியாக்ஷன் எப்பவுமே அந்த கான்டாக்ட் சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகும். ஓகேவா? நார்மல் ரியாக்ஷன் will always act perpendicular to the contact point. ஸோ இந்த சர்ஃபேஸ் இருக்கா, இந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரானா இப்படி பார்க்க தான் நம்மளுடைய நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இதை டெலிட் பண்ணிடும். ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா n1 அண்ட் இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா நம்மளுடைய n2 ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுல நீங்க வந்து இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டா அதெல்லாம் போட்டு நீங்க கேன்சல் பண்ணலாம். எப்படி ப்ரோ அதை கேன்சல் பண்றது அப்படின்னா, எனக்கு கீழே பார்க்க எம்ஜி ஆக்ட் ஆகுது, இங்கிட்டு பார்க்க n2 ஆக்ட் ஆகுது, இங்கிட்டு பார்க்க n1 ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இந்த ஆங்கிள் ஏதாவது தீட்டான்னு கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிளும் அதே தீட்டாவா தானே இருக்கும். எஸ். ஸோ வெயிட் பண்ணுங்க. if this angle is theta, இந்த ஆங்கிளும் தீட்டா தான். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, ஓகே. அப்ப இப்ப சால்வ் பண்ணுங்க. இப்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் நீங்க. அதாவது n2 cos theta, n2 cos theta by 2. ஏன்னா இது தீட்டான்னு வச்சுக்கோங்க. இதுல சென்டர்ல நம்மளுக்கு என்ன ரன் ஆகும்? நம்மளுடைய பெர்பெண்டிகுலர் லைன் ரன் ஆகுமா? ஆமாம் ப்ரோ. ஸோ எஸ் பெர்பெண்டிகுலர். ஸோ அப்படி பார்த்தோம்னா கரெக்டாக அதை சென்டரில் தீட்டா பை 2 தான் போகும். கரெக்ட். ஸோ அப்போ n2 இன்டூ காஸ் தீட்டா இங்கே என்னவாயிரும்? தீட்டா பை 2 ஆயிரும். கரெக்டா? என்னன்னா இப்போ நான் காஸ் தீட்டான்னு போட்டேன்னா எனக்கு 90 டிகிரி மாதிரி வந்துடுது. ஐ மீன் இந்த டிகிரி ஃபுல்லாக இந்த பக்கம் வந்துடும். ஸோ நான் அப்படி எடுக்காம நான் என்ன பண்றேன், தீட்டா பை 2ன்னு போடுறேன். ஓகேவா?
கைஸ் ஒரே நிமிஷம். ஐ திங்க் தெர் இஸ் சம் லாஜிக்கல் மிஸ்டேக். சரி ஓகே, இந்த கண்டிஷனில் நீங்கள் அப்படி அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த இடத்துல நம்மளுக்கு தீட்டாவை கரெக்டாக பிரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ n2 cos theta by 2னா என்ன வரும்? நம்மளோட இதோட வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்துடும் கரெக்டா. ஸோ அப்போ n2 cos theta by 2 ஈக்குவல்ஸ் டு பிளஸ் n1 cos theta by 2. n1ஓட cos thetaவும் வெர்டிக்கல் காம்பனன்ட் கொடுத்துருமா? ஸோ அப்போ n1 cos theta by 2 வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் அதுதான், ஈக்குவல்ஸ் டு mg. ஓகேவா, ஈக்குவல்ஸ் டு mg. ஸோ நம்மளுக்கு வெர்டிக்கல் காம்பனன்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த mgயை ஈக்குவல் பண்ணி தான் n1 cos theta இதோடைய வெர்டிக்கல் காம்பனன்ட் அண்ட் n2 cos theta இதோட வெர்டிக்கல் காம்பனன்ட்டோட சம் வருது. கரெக்டா? உங்களுக்கு புரியுதா? சிம்பிளா நீங்க வெக்டர் காம்பனன்டேஷன் பண்ணி மேல பார்க்க இருக்கிறது இஸ் ஈக்குவல் டு கீழே பார்க்க இருக்கிறது. அதே மாதிரி திரும்பி இதுல என்ன பண்ண போறீங்க? sin theta போட்டா வெர்டிக்கல் காம்பனன்ட் வருமா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ அதை ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ எனக்கு இந்த பக்கம் பார்க்க எனக்கு என்ன வந்துடும்? என்னுடைய n1 sin theta வந்துருமா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ n1 sin theta ஈக்குவல்ஸ் டு sin theta by 2 sin theta by 2 ஈக்குவல்ஸ் இதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன வரும்? அதே மாதிரி n2 sin theta by 2 வருமா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ n2 sin theta by 2. ஓகேவா? ஓகே. ஸோ நீங்கள் இப்படி தான் இதை ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இவ்வளோதான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி சம்ல நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதுறது மட்டும்தான் கஷ்டம். அதாவது கஷ்டம் சொல்ல முடியாது, அதில் மட்டும் தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. மிச்சபடி வேற எந்த இடத்துலையும் தப்பு நடக்க சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் சால்வ், அசால்ட்டாக முடிச்சிடலாம் செம்ம. ஓகேவா? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது நார்மல் ரியாக்ஷன் எப்பவுமே பெர்பெண்டிகுலரா தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, அண்ட் டுவர்ட்ஸ் தி பாடி தான் ஆக்ட் ஆகும். நான் வேணா எழுதிடுறேங்க. ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் தி பாடி அண்ட் பெர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ். ஓகேவா? ஓகே ஓகே, இந்த ரெண்டு ஃப்ரீ பாடி முடிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ரீ பாடி போடட்டா? இன்னொரு எக்ஸாம்பிளில் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எஸ், நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கு. இது ஒரு நிமிஷம். ஓகே, இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். ஒரு நிமிஷம். ஓகே, இது ஒரு பிளாக்கு. தென் இதே மாதிரி இன்னொரு பிளாக். ஓகேவா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏன் இது ஆட்டோ கரெக்ட் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஓகே, போதும் இது நம்மளுக்கு. இங்கே இன்னொரு பிளாக். சரியா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடில் இருந்து எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன். ஓகேவா? இந்த சைட்லேருந்து எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன். எனக்கு இதோட மாஸ் m1, இதோட மாஸ் m2, இதோட மாஸ் m3. ஓகேவா? ஓகே, இப்போ இது மொத்தமாக நம்மளுக்கு என்ன இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? ஹோல் சிஸ்டம் இஸ் இன் ரெஸ்ட், அதாவது ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது மொத்த சிஸ்டமும் ரெஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணுங்க. எப்போதுமே ஃபிசிக்ஸில் பண்ணுற மாதிரி வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு திரும்பி வந்து செக் பண்ணுங்க. ஓகேவா? 3, 2, 1 வரைச்சிட்டிங்களா? இப்போ நான் வரைகிறேன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிளாக். ஓகேவா? ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல நம்மளுக்கு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இங்கிட்டு பார்க்க நம்மளுக்கு எஃப் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இங்கிட்டு பார்க்க நம்மளுக்கு n1 ஆக்ட் ஆகும். கரெக்டா? n1 ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, ஒரு நிமிஷம். எங்கிட்டு பார்க்க n1 ஆக்ட் ஆகாது, நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். கான்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ரெண்டு பிளாக் கான்டாக்ட்ல வருதா? ஸோ அந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ்ல நம்மளுக்கு n1 ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஆமா. ஓகே
நீங்க பாத்தீங்கன்னா இதுல கீழே பார்க்க நம்மளுக்கு எம்ஜி ஆக்ட் ஆகும், மேலே பார்க்க நம்மளுக்கு என்ஜி ஆக்ட் ஆகும். ஓகேவா? என் கிரவுண்டு. ஓகேவா? M1G அது N1G. ஓகேவா? நீங்க இதை மென்ஷன் பண்ணணும்னு கூட தேவையில்லை, பட் ஆனால் இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிளாக் எடுங்க, M2 பிளாக். ஓகேவா? திஸ் இஸ் அவர் M1 பிளாக். இப்போ நான் அடுத்து எடுக்கிறது நம்மளுடைய M2 பிளாக். ஓகேவா? ஓகே, திஸ் இஸ் M2 பிளாக். இப்போ இந்த M2 பிளாக் எடுத்தோம்னா இதுலயும் ஆஸ் யூஷுவல் கீழே பார்க்க என்ன ஆக்ட் ஆக போகுது, நம்மளுடைய M2G. மேலே பார்க்க அதுக்கு ஈக்குவலான N2G. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க நல்லா பாருங்க, நம்மளுக்கு நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், ஃபோர்ஸஸ் கிரியேட் இன் பேர்ஸ். கரெக்டா? ஆமா. ஸோ இந்த N1க்கு ஒரு பேர் இங்க இருக்கணும்ல. கரெக்டா? சாரி, இது இங்கிட்டாப்ல இருக்குன்னா அப்ப இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல N1 இருக்கணும்ல. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த டைரக்ஷன்ல N1 ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, இந்த டைரக்ஷன்லயும் நம்மளுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கு. கரெக்டா? கான்டாக்ட் இருக்கா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும், N2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து நான் இப்போ வரைய போறது என்னோட தேர்ட் பிளாக். தேர்ட் பிளாக் எடுத்தோம் அப்படின்னா இதுலயும் கீழே பார்க்க நம்மளுடைய M3G ஆக்ட் ஆகுது, மேலே பார்க்க நம்மளுடைய N3G. ஓகேவா? அது N×G கிடையாது, என்ன? ஓகே, இதை வேணா NG1ன்னு வச்சுக்கோங்க, இதை NG2ன்னு வச்சுக்கோங்க, இதை NG3, அதாவது கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய நார்மல் ரியாக்ஷன். சரியா? ஸோ NG3. ஓகே, இதில் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் என்னென்ன ஆக்ட் ஆகும், N2 ஆக்ட் ஆகும். கரெக்டா? எஸ். ஸோ அப்போ இதில் N2 ஆக்ட் ஆகும். இந்த பக்கம் எந்த ஃபோர்ஸும் கிடையாது. ஓகேவா? எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஓகே, இவ்வளோ தூரம் போட்டிங்கல்ல. இப்போ நான் உங்கள் கொஸ்டின்ல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மொத்த சிஸ்டமும் எனக்கு வேண்டாம், இப்போ அப்படி பண்ணாம ஒரே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது F1ன்னு வச்சுக்கோங்க, இங்கிட்ட இருந்து ஒரு F2 கொடுக்குறேன். ஓகேவா? அங்கிட்ட இருந்து ஒரு F2 கொடுக்குறேன். சரி, அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும், F2. சாரி, முதல்ல வரைஞ்சவங்களுக்கு தான் அந்த F2 தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா? F2. இப்போ உங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் கரெக்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. கரெக்டா? இதே மாதிரி உங்களுக்கு வந்திருக்கா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போறீங்க, எனக்கு ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எனக்கு எழுதுங்க போதும். யூ நீட் நாட் டு ஃபைண்ட் எனிதிங் நவ். இப்போதைக்கு ஈக்குவேஷனை மட்டும் எழுதுங்க. ஓகேவா? நான் எதனால இங்கே F2 ஆட் பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன். பிகாஸ் நம்ம இப்போ வந்து ஒரு ஐடியல் கண்டிஷன் மாதிரி அசியூம் பண்ணுறோம், அதாவது ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லி அசியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த மொத்த சிஸ்டம் நகன்றும். பட் ஆனால் நம்ம என்ன அசியூம் பண்ணோம், வி அசியூம் தட் இட் இஸ் இன் ஈக்குலிபிரியம். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே ஏதாவது ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் இல்லாமல் இந்த சிஸ்டம் நகராமல் இருக்காது. ஓகே ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்க, ஐ மீன் ஈக்குவேஷன் எழுதுங்க. என்ன வரும், இப்போ இந்த சிஸ்டம் மொத்தமாக நகருதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஆக்சிலரேஷனில் நகர போகுது. கரெக்டா? ஏதோ ஒரு ஆக்சிலரேஷனில் நகர போகுது. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ அதை ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ இந்த M1ங்கிற பிளாக் ஏல நகருது அப்படின்னா M2 எதே ஆக்சிலரேஷன்ல நகரும், ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல தானே நகரும். ஆமாம் ப்ரோ. சாரி, நம்ம இப்போ வந்து இதை வந்து என்னென்னு எடுக்கிறோம், ஈக்குலிபிரியம் கண்டிஷன். சாரி 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 எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்போதைக்கு ஆக்சிலரேஷன் வேண்டாம், நான் உங்களுக்கு சம்ஸில் காட்டுறேன். ஓகே, இப்போ இது வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கு. சரி, அப்போ நான் இந்த கடைசி பிளாக்ல இருந்து வரேன். சரியா? நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருந்து வேணாலும் போகலாம், வேணா ஃபர்ஸ்ட்லேருந்தே போவோமே. F மைனஸ் N1 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகேவா? ஏன்னா இது ரெஸ்ட்ல இருக்கு. சரி, இங்கிட்டு N1 மைனஸ் N2 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, அடுத்து இங்கிட்டு N2 மைனஸ் F2 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பாருங்க, F இஸ் ஈக்குவல் டு N1. கரெக்டா? ஆமாம். ஸோ இப்போ நான் N1ல F இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ F இஸ் ஈக்குவல் டு N2. கரெக்டா? ஆமாம். இது F1. கரெக்டா? எஸ், F1. ஓகே, இது F1. ஓகேவா? ஓகே, F1 இஸ் ஈக்குவல் டு N2. அப்போ இந்த N2 இடத்துல நான் அதே F1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ F1 இஸ் ஈக்குவல் டு F2ன்னு வருதா? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் இங்கிட்ட இருந்து கொடுக்குற ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸ் இங்கிட்ட இருந்து கொடுத்தாதான் எனக்கு மொத்த சிஸ்டமும் ஒரே இடத்துல நிற்கும். கரெக்டா?
ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபைனலா வந்ததும் F1 = F2 வந்திருக்கு. ஸோ அப்ப நம்ம எழுதின எல்லாமே கரெக்ட். ஓகேவா? நம்ம எழுதின எல்லாமே கரெக்ட் தான். ஓகே ஓகே. ஸோ இப்படி தான் ஃப்ரீ பாடி போடணும். ஓகேவா? மைட் பி இந்த இடத்துல நீங்க லைட்டா குழம்பிருக்கலாம். நானே வந்து ஏகப்பட்ட வேல்யூஸ் மாத்தி மாத்தி கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ இது புரிஞ்சுச்சா? இது ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்குங்கிறது புரிஞ்சிச்சு இல்ல? ஆமாம் ப்ரோ, புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு நிமிஷம் இதே இதை காப்பி பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் பேஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. பேஸ்ட். ஓகேவா? பட் இந்த டைம் நம்மளுக்கு போன டைம் இது என்னவா இருந்துச்சு, ரெஸ்ட்ல இருந்துச்சு. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. பட் இந்த டைம் இது ரெஸ்ட்ல இருக்க போறது இல்ல. ஓகேவா? நான் F1 விட F2 கம்மியா கொடுக்குறேன். ஓகே ஓகே ப்ரோ. F1 விட F2 கம்மியா கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாரு. நீ இங்கிட்டு நிக்கிற. ஓகேவா? நீ இங்கிட்டு நின்ட்டு தள்ளுற, நான் இங்கிட்டு நின்ட்டு அதை தடுக்கிறேன். ஓகேவா? சாரி, இது 3 கால் வந்துருச்சு. நான் இங்கிட்டு நின்ட்டு தடுக்கிறேன். பட் நீ தள்ளுற அளவுக்கு என்னால தடுக்க முடியல. என்னோட ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நீ நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா நீ நல்லா தள்ளுற. ஓகேவா? அப்ப என்ன நடக்கும், இந்த பிளாக்ஸ் ஃபுல்லா இந்த பக்கம் நகரும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ அதுதான் நடக்க போகுது. பிளாக்ஸ் எல்லாம் அந்த பக்கம் நகர போகுது. ஓகேவா? எப்படி நகர போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏ அப்படிங்கக்கூடிய ஆக்சலரேஷன்ல நகர போகுது. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் அதே தானே வரும். எஸ், ஃப்ரீ பாடி டயக்ராம் எல்லாம் அதே தான். பட் 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 இங்கே நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா, நம்மளுக்கு மேல இருந்தது ஈக்குலிபிரியம் ரெஸ்ட் கண்டிஷன், பட் இங்க இருக்கிறது ஆக்சிலரேட்டட் கண்டிஷன். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ நீங்க ஈக்குவேஷன் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஓகேவா? போன தடவை என்ன பண்ணீங்க, F1 - N1 = 0 போட்டீங்களா? ஆமா ப்ரோ. பட் இங்க உங்களுக்கு 0 வராது. இங்க உங்களுக்கு ஆக்சிலரேஷன் இருக்கா இல்லையா? ஆக்சிலரேஷன் இருக்கு. பட் நீ நல்லா கவனி, இந்த பக்கம் என்னது, ஃபோர்ஸ். இதுவும் நார்மலும் ஒரு ஃபோர்ஸ் தானே? ஆமாம் ப்ரோ. அப்ப இந்த பக்கமும் என்னவா தான் இருக்கணும், ஒரு ஃபோர்ஸா தானே இருக்கணும். கரெக்டா? இங்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் தான் வரணும். டைமென்ஷனலி இங்க ஒரு ஃபோர்ஸ் தான் வரணும். ஆம் ஐ ரைட்? எஸ். ஸோ அப்போ டைமென்ஷனலி இங்க ஒரு ஃபோர்ஸ் தான் வரணுங்கிறப்போ நம்ம இங்க என்ன போடலாம், இதோட நெட் ஃபோர்ஸ் எவ்வளவா இருக்கும், F = ma. கரெக்டா? ஸோ இப்போ இங்க நம்மளுக்கு மாஸ் என்னது, M1, ஆக்சலரேஷன் என்னது a. ஸோ இந்த இடத்துல F - N1 = M1a. ஓகேவா? F - N1 = M1a. ஓகே. அதே மாதிரி அடுத்து எதுக்கு பாரு, N1 - N2 = M2a. ஓகேவா? ஏன்னா இப்ப மொத்த சிஸ்டமும் ஏங்கிற ஆக்சிலரேஷன் தான் நகர போகுது. கரெக்டா? அதாவது இங்க பாரு, நீ வந்து ஒரு 3 டப்பாவை அடுத்து அடுக்கி வச்சிருக்க. ஓகேவா? நல்ல எல்லாமே டச்ல தான் இருக்கு, கான்டாக்ட்ல தான் இருக்கு. நீ பின்னாடி இருந்து ஒரு டப்பாவை ஏங்கிற வெலாசிட்டியில சாரி ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல தள்ளும் போது உனக்கு எல்லா பிளாக்கும் ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல போகுமா, இல்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற பிளாக் வேகமா போயிட்டு நடுவில் இருக்கிற பிளாக் மெதுவாகவும் நீ தள்ளுற பிளாக் மட்டும் ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல போகுமா? ப்ரோ இது என்ன ப்ரோ கேள்வி, எல்லாமே ஒரே ஆக்சலரேஷன்ல தானே போகும். எஸ், அதே தான் இங்கேயும். உனக்கு M1க்கும் ஏ தான், M2க்கும் ஏ தான், M3க்கும் ஏ தான். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ N1 - N2 = M2a. ஓகேவா? ஓகே. அடுத்து N3 மைனஸ் சாரி அது N2வா? N2 - F = M3 × A. ஓகேவா? ப்ரோ இங்க நம்ம வெர்டிகல் எதுவுமே எடுக்கலையே அப்படின்னா, எஸ் நம்ம எடுக்காதது காரணம் இருக்கு. நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது ஹரிசான்டல் மோஷனை பத்தி மட்டும்தான். ஓகேவா? ஸோ நான் வெர்டிகல் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் அப்படியே எடுத்தாலும் இது வெர்டிகல்ல மோஷன் நடக்கல. ஸோ Ng1 = M1g. ஓகேவா? M1g. Ng2 = M2g. Ng3 = M3g. ஓகேவா? அப்படி நான் போட்டு முடிச்சிடலாம். ஓகே. ஸோ நீங்க இதுல பாத்தீங்கன்னா N2 - F = M3a வந்துருச்சா? ஆமாம் ப்ரோ, வந்துருச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கு இப்படிதான் ஈக்குவேஷன்ஸ் வரும். ஓகேவா? இதுவே ஒரு ப்ராப்ளம் ரிலேட்டட் தான். இதுவே ஒரு ப்ராப்ளம் மாதிரி தான். வேணா இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நல்லா கவனிங்க. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிச்சு ப்ரோ. ஓகே. உங்களுக்கு அங்க வந்து F ஆர் F2 இதோடைய வேல்யூஸ் கொடுக்கலாம், இல்ல இதை கொடுக்காம ஆக்சிலரேஷன் மட்டும் கொடுக்கலாம். ஓகேவா? இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து M1 M2 M3 எல்லாம் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எதனால அவங்க கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதுல நீங்க சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏ தெரியுமா? இஃப் இன் கேஸ் கொடுத்திருந்தா தெரியும், ஆர் எல்ஸ் தெரியாது. நான் உங்களுக்கு இதை எல்லாமே அன்னோன் குவான்டிட்டிஸ் மாதிரி வச்சு ஒரு காமனான ஒரு மெத்தட்லயே நான் சால்வ் பண்றேன். ஓகேவா? நீங்க அங்க எக்ஸாம்ல நீங்க தான் உங்களோட டெக்னிக்ஸ் ஆஃப் சால்விங்க நீங்க தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இதுல இதை கொடுத்துருக்கானா நான் இதை இப்படி கூட பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க தான் கொண்டு வரணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் எனக்கு F1 அண்ட் F2 கொடுத்துருக்கான், மாசஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். ஓகேவா?
நான் இப்படி ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். F1 கொடுத்துருக்கான், F2 கொடுத்துருக்கான், M1 M2 M3 எல்லாம் கொடுத்துருக்கான். ஆக்சலரேஷன் கேட்கறான். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணலாம்? அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் டூ லைக், நம்மளுக்கு என்ன தெரியும், நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் சொல்றது நல்லா கவனி, நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் நெட், அதாவது நெட் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஓகேவா? அப்ப ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது, எஃப் நெட் பை எம் நெட். கரெக்டா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன்ல நெட் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பாரு. நார்மல் ரியாக்ஷன் எல்லாம் கேன்சல் ஆயிரும். கரெக்டா? N1 இங்கிட்டாப்ல இருக்கு, N1 இங்கிட்டாப்ல இருக்கு, ஸோ கேன்சல் ஆயிரும். N2 இங்கிட்ட, அதாவது இந்த சைடு இருக்கு, N2 இந்த சைடு இருக்கு, ஸோ கேன்சல் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு நெட் ஃபோர்ஸ் என்னது, F1 மைனஸ் F2. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ F1 மைனஸ் F2. ப்ரோ இதுல ஏன் எல்லா இடத்துலையும் இந்த சைடு உள்ள ஃபோர்ஸ் மைனஸ் இந்த சைடு உள்ள ஃபோர்ஸ்னே பண்றீங்க? இப்படி இந்த சைடு உள்ள ஃபோர்ஸ் மைனஸ் இந்த சைடு உள்ள ஃபோர்ஸ் பண்ணலாம்ல அப்படின்னா, எஸ் நீ பண்ணலாம், பட் உனக்கு ஆன்சர் நெகட்டிவா வரும். அவ்வளவுதான். ஓகேவா? நீ இப்ப இங்க நான் பண்ணிருக்கிறது என்ன தெரியுமா, நான் அசியூம் பண்ணிருக்கேன், இந்த பிளாக் எல்லாம் இந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிருக்கேன். இப்போ நீ இதே F2 மைனஸ் F1ங்கிற மாதிரி பண்ணினா, நீ அசியூம் பண்றது இந்த பக்கமா பிளாக் மூவ் ஆகும்னு அசியூம் பண்ற, பட் உனக்கு ஆன்சர் எப்படி வரும், நெகட்டிவ்ல வரும். ஸோ விச் மீன்ஸ் உன்னோட வேல்யூ எல்லாம் கரெக்ட் தான், பட் உன்னோட அசம்ஷன் தப்பு. இந்த பக்கம் போகும் நீ நினைச்சது தப்பு. ஓகேவா? அது இந்த பக்கம் தான் போக போகுது. ஓகேவா? இந்த கண்டிஷன்ல நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, இது ஆக்சலரேஷன் இந்த பக்கம் தான் இருக்கு, ஸோ இந்த பக்கம் தான் போகுதுன்னு. ஸோ நம்ம ஈஸியா நான் வந்து இப்படி போற ஃபோர்ஸ் மைனஸ் அதுக்குள்ள ஆப்போசிட் ஃபோர்ஸ். சரியா? சிம்பிளா சொல்லணும்னா கிரேட்டர் மைனஸ் ஸ்மாலருங்கிற மாதிரியே போ, உனக்கு ஈஸியா இருக்கும், அந்த நெகட்டிவ் கால்குலேஷன்ஸ் வராது. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இங்கே நான் இது பண்ணனா டிவைடட் பை நெட் மாஸ் எவ்வளோ, M1 பிளஸ் M2 பிளஸ் M3. ஓகேவா? இப்போ உனக்கு நெட் மாஸ் கிடைச்சிருமா? ஆமாம் ப்ரோ கிடைச்சிரும். இப்போ உனக்கு ஆக்சலரேஷன் நீ கண்டுபிடிச்சிட்டு இல்ல? ஆமாம் ப்ரோ கண்டுபிடிச்சிட்டேன். இது ஏ. சரி, உனக்கு F1 F2 தெரியும், மாசஸ் தெரியும், ஆக்சிலரேஷன் தெரிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ நல்லா கவனி, ஏ தெரியும், M1 தெரியும், அதாவது இதை வச்சு ஏ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது நோனு, இதுவும் நோனு. இதை வச்சோனாலும் இதை எடுக்க முடியாதா? ஈஸியா எடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ இதுல இதை கண்டுபிடிச்சினா, இப்போ இது நோன் அண்ட் இதுவும் நோனு, அப்ப இதை கண்டுபிடிச்சிடலாமா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீ இதையே கண்டுபிடிக்கலனாலும் இதை கண்டுபிடிக்க இன்னொரு வழி இருக்கு. இது நோனு, இது நோனு. ஸோ இதை வச்சு இதை கண்டுபிடிச்சிடலாமா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அவ்வளவுதான். உனக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நீ கரெக்டா அந்த ஏதாவது ஒரு மெயினான வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டேன், மெயினா ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சினா டக்கு டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இது உங்களுக்கு 3 பிளாக் சிஸ்டமா இருக்கலாம், இல்ல 4 பிளாக் சிஸ்டமா இருக்கலாம், 4 பிளாக்ஸ் தொடர்ந்து வச்சிருக்கலாம். ஓகேவா? எப்படினாலும் கொடுக்கலாம். பட் சால்வ் பண்ற மெத்தட் ஒண்ணுதான். ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் நிறைய போட்டு போட்டு பழகுங்க. ஓகேவா? ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இப்போ இதை வச்சு ஒரு 2 சம் தரேன். ஓகேவா? இதை வச்சு 2 சம் தரேன். ஒரு சம் வந்து 2 பிளாக் சிஸ்டமா பார்க்கலாம், இன்னொரு சம் வந்து 3 பிளாக் சிஸ்டமா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அந்த 2 பிளாக் சிஸ்டம் சம் இங்கேயே முடிச்சிருவாங்க. உங்களுக்கு பக்கத்துல இருந்தா உங்களுக்கு ரிவைஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சாரி. இப்போ இங்கே கொஸ்டின், ஓகே, ஓகே. இதுல நான் வந்து இங்க இருந்து ஒரு எவ்வளோ, ஒரு 35 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன். ஓகேவா? 35 நியூட்டன் ஃபோர்ஸ். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல, யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்ஸ், கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? இதெல்லாம் தெரியும்ல? ஹோப் யூ கேஸ் நோ. தெரியலனா இப்போ சொல்லிடுறேன். ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஒரு நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து M இன்டு ஏவா, ஸோ 1 kg மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் ஒரு நியூட்டனுங்கிறது. ஓகே. ஸோ இப்போ 35 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே. இதோட மாஸ்ன்னு பார்த்தோம்னா இது ஒரு 5 kg, இது ஒரு 2 kg. ஓகேவா? திஸ் இஸ் அ 5 kg பிளாக் அண்ட் திஸ் இஸ் அ 2 kg பிளாக். அண்ட் இங்க இன்னொரு விஷயம், நம்ம ஐடியலான கண்டிஷனுங்கிறதுனால நம்ம இங்க வந்து ஃப்ரிக்ஷன் கிடையாதுன்னு அசியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ எனக்கு இவ்வளவுதான் கிவன் இன்ஃபர்மேஷன், இவ்வளவுதான். ஓகேவா? நீ எனக்கு 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்னு 5 kg பிளாக் அண்ட் 2 kg பிளாக்குள்ள ஆக்சலரேஷன் எப்படின்னா காமன் ஆக்சலரேஷன்ல தான் போகுது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே.
அண்ட் இன்னொன்னு அதோடைய நார்மல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதோடைய நார்மல் ரியாக்ஷன் ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள நார்மல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடணும். நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது ஹரிசான்டல் டைரக்ஷன்ல மட்டும்தான் மோஷன் இருக்கு. வெர்டிக்கல் டைரக்ஷன்ல அது எங்கேயுமே நகரல. ஸோ நீ வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் போட வேண்டாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, இது நம்மளுடைய 5 kg பிளாக். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி அடுத்து இது நம்மளுடைய 3 kg சாரி 2 kg பிளாக். ஓகே, அடுத்தடுத்து வச்சுட்டேன். இப்போ எனக்கு 5 kg பிளாக்ல எனக்கு என்ன ஆக்ட் ஆகும்? எனக்கு 35 நியூட்டன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இங்க நம்மளுடைய நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இங்க நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கான்? நெட் ஆக்சிலரேஷன் கேட்டிருக்கான். ஸோ நான் ஆக்சிலரேஷனுக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? ஏ ஈக்குவல்ஸ் டு எஃப் நெட் டிவைடட் பை எம் நெட். இங்கே நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ? ஆப்போசிட்ல எதுவுமே இல்லை. ஸோ 35 மைனஸ் 0 35 டிவைடட் பை டோட்டல் மாஸ் எவ்வளோ? 5 பிளஸ் 2 7 ஈக்குவல் டு 7னா அப்போ 5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறத இதோட காமன் ஆக்சிலரேஷன். சரியா? 5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான் காமன் ஆக்சிலரேஷன். ஸோ இப்போ இதை வச்சு நீ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுது. இங்கே எழுதுன மாதிரி ஈக்குவேஷன் எழுது. இதுக்கு ரெண்டே பிளாக், ஸோ ரெண்டே ஈக்குவேஷன் தான் வரும். ஓகேவா? முதல் ஈக்குவேஷன் என்ன? 35 மைனஸ் n ஈக்குவல்ஸ் டு m1 இன்டூ ஏ. கரெக்டா? ஆமா. இங்க m1 ஓட வேல்யூ என்ன? 5 இன்டூ a ஓட வேல்யூ என்ன? 5. சரி, அடுத்து n ஈக்குவல்ஸ் டு m2 இன்டூ ஏ. கரெக்டா? ஏன்னா n இந்த சைடு இந்த அப்போசிங் ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ n இஸ் ஈக்குவல் டு m2 இன்டூ ஏ. இங்க m2 ஓட வேல்யூ எவ்வளோ? 2. a என்னது? a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 5. ஸோ அப்போ n ஈக்குவல்ஸ் டு 10. ஓகேவா? நீ இந்த இதுல சால்வ் பண்ணாலும் உனக்கு அதே 10 வருதான்னு ட்ரை பண்ணு. இதை தூக்கி சாரி இதை இங்கிட்டு தூக்கி போட்டுட்டு இதை சால்வ் பண்ணு. 35 மைனஸ் 5 5 ஆர் 25 ஈக்குவல்ஸ் டு n. ஓகேவா? இந்த n இந்த சைடு கொண்டு போயிட்டேன். ஸோ அப்போ n ஈக்குவல்ஸ் டு 10 நியூட்டன்ஸ். ஓகேவா? நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 10 நியூட்டன். சேம் ஆன்சர் வருதா? அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? நிறைய பேர் இந்த கொஷின்ஸ்ல கன்ஃபியூஸ் ஆவாங்க. பட் இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அண்ட் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். இதுல அந்த ஷார்ட் ட்ரிக் இந்த ஷார்ட் ட்ரிக்னு எதுலையும் ஷார்ட் ட்ரிக்கே போகாதீங்க. ஓகேவா? சிம்பிளா நான் சொல்லிட்டேன்ல, இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் இவ்வளவுதான். நம்மளுக்கு என்ன தெரியும்? நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் மாஸ் இன்டு நெட் ஆக்சிலரேஷன். அதுதான் பேசிக்கான கான்செப்ட். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. கரெக்டா? மாஸ் சேஞ்ச் ஆகாத பட்சத்துல எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இதே இது மாஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு வேற ஃபார்முலா. நம்ம இங்க மாஸ் சேஞ்ச் ஆகாத ஃபார்முலா, சாரி மாஸ் சேஞ்ச் ஆகாம மாஸ் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடியதை நம்ம பாக்குறோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. எஃப் இங்க என்ன எடுக்கிறோம்? நெட் ஃபோர்ஸா எடுக்கிறோம். கரெக்டா? நெட் ஃபோர்ஸா எடுத்தீங்கன்னா உனக்கு நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இது இதை இங்க யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்து நான் என்ன பண்றேன்? ஃபோர்ஸ் ஆன் m1 இஸ் ஈக்குவல் டு m1 இன்டு ஏன்னு போடுறேன். ஓகேவா? இங்க நான் என்ன பண்ணேன்? நெட் ஃபோர்ஸ் எடுத்ததுனால நெட் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் போட்டேன். இப்போ நான் வந்து எஃப் ஆன் m1ல இருக்கிற ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m1 இன்டு ஏன்னு போடுறேன். அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். m1ல என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு பாரு. f1 இங்கிட்டு இருக்கு, n1 இங்கிட்டு இருக்கு. ஸோ f1 மைனஸ் n1 ஈக்குவல்ஸ் டு m1 இன்டு ஏ. அதே தானே இங்கேயும். ஸோ நம்ம யூஸ் பண்றது ரெண்டு லாஜிக் தான். நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் அண்ட் நெட் ஃபோர்ஸ் ஆன் பிளாக் 1 இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் பிளாக் 1 இன்டு ஆக்சிலரேஷன். இந்த ரெண்டு விஷயத்தை தான் திருப்பி திருப்பி அடுத்து எல்லா பிளாக்குக்கும் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுத போறோம். அண்ட் அதே ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ ஒரு 3 பிளாக் சிஸ்டம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரட்டா? சம் மாதிரி தரட்டா? ஒரு 3 பிளாக் சிஸ்டம். ஒரே நிமிஷம் கைஸ்.
ஓகே. ஆட்டோ கரெக்ட் அப்பப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, இதுவும் பிளாக்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். we don't want to waste time, so சரி ஓகே. வெயிட் இது ஷேப்பு நம்மளுக்கு தப்பு. delete. ஸோ ஓகே, கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு நல்லது டச் பண்ணிட்டு. ஓகே, இப்போ எனக்கு இந்த பெரிய பிளாக் இருக்குல்ல, ஆமாம் ப்ரோ, பெரிய பிளாக் இருக்கு, அதோட மாஸ் 2 kg. ஓகேவா? ஓகே, அதுக்கு அடுத்து கொஞ்சம் சின்ன பிளாக்கா இருக்கலாம், மீடியம் சைஸ், அதுக்கு 1.5 kg. ஓகேவா? ஓகே, இருக்கிறதுல சின்னதுக்கு 1 kg. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க இதோட. ஓகே, இது 1 kg. சரி, இப்போ நான் இங்க என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, எனக்கு இந்த மொத்த சிஸ்டமும் எனக்கு என்ன பண்ணுது, ஒரு 4 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கக்கூடிய ஆக்சிலரேஷன்ல மூவ் ஆகுது. எனக்கு மொத்த சிஸ்டமும் 4 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சிலரேஷன்ல மூவ் ஆகுது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நீங்க எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எனக்கு எஃப் எவ்வளோ அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, உங்களுக்கு இப்படியும் கேட்கலாம், இல்லைன்னா வாட் ஃபோர்ஸஸ் ரெக்வயர்ட் டு ஸ்டாப் தி சிஸ்டம் அப்படின்னு கேட்கலாம். அப்பவும் என்னதான் அர்த்தம், எஃப்ஐஏ தான் அப்படி மாத்தி கேட்கறாங்க. அதாவது எனக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தா எனக்கு இந்த சிஸ்டம் நிற்கும் அப்படின்னு கேட்கறாங்க. என்ன அர்த்தம், அதே எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்தா தானே நம்ம சிஸ்டம் நிற்கும். ஸோ அப்போ அதே எஃப்ங்கிறத எஃப்னு கேட்காம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா சிஸ்டம் நிற்கணும் உங்களை குழப்பறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எனக்கு எஃப் கண்டுபிடிக்கணும் அண்ட் நார்மல் ரியாக்ஷன் பிட்வீன் பிளாக்ஸ், அந்த 2 kg பிளாக்குக்கும் 1 kg பிளாக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நார்மல் ரியாக்ஷன், அண்ட் தென் நம்மளோட 2 kg அண்ட் 1.5 kg நடுவில் இருக்கக்கூடிய நார்மல் ரியாக்ஷன், தென் 1.5 அண்ட் 1 kg நடுவில் இருக்கக்கூடிய நார்மல் ரியாக்ஷன். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம் பார்த்தோன்னே நான் சொன்ன அந்த இதை அப்ளை பண்ணுங்க. முதல் என்னது, நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் மாஸ் இன்டு நெட் ஆக்சிலரேஷன். ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் ஈக்குவல்ஸ் டு என்ன வரும், ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப் நெட் டிவைடட் பை எம் நெட். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. எஃப் நெட் இங்க என்ன, எஃப் மைனஸ் இங்கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ எஃப் மைனஸ் அங்கிட்ட எதுவுமே கிடையாது, ஜீரோக்கு. ஸோ எஃப் ஆயிருச்சு. கீழே நெட் மாஸ் எவ்வளோ, 2 plus 1.5 plus 1. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இங்கே எம் நெட்னு இருக்கட்டும். ஓகே, இது எஃப் நெட். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணா ஏவோட இடத்துல நான் வந்து எவ்வளோ 4.4 தான் சொன்னேன்னா, ஓகே, 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் நெட் எவ்வளோ தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். எஃப் டிவைட் பை நெட் மாஸ் எவ்வளோ, 2 kg பிளஸ் 1.5 kgனா 3.5 kg பிளஸ் 1 kgனா 4.5 kg. ஓகேவா? 4.5 kg யூனிட் கூட இப்போ வேண்டாம். ஓகேவா? ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்துடும், 4 into 4.5 18 நியூட்டன் ஃபோர்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. ஓகேவா? இந்த மொத்த பிளாக்கையும் நீங்க மூவ் ஆயிட்டு இருக்க நிறுத்தணும் அப்படின்னா 18 நியூட்டன் ஃபோர்ஸ் நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுத்தா நின்றும். ஓகேவா? ஆர் எல்ஸ் ஆல்ரெடி இதுல 18 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த மொத்த பிளாக்கும் 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்ல நகண்டிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நார்மல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன போடணும், நம்மளுடைய எஃபிடி போடணும். மொதல் பிளாக்ல நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகுது, இங்கிட்டு இருந்து எஃப் ஆக்ட் ஆகுது, இங்கிட்டு இருந்து N1 ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே, அடுத்த பிளாக் எடுங்க. நெக்ஸ்ட் பிளாக்ல நம்மளுக்கு இங்கிட்டு N1 ஆக்ட் ஆகுது, இங்கிட்டு N2 ஆக்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பிளாக் எடுங்க, லாஸ்ட் பிளாக். இதுல இங்கிட்டு இருந்து N2 மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே, நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, மினிமம் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய பிளாக்கை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிருங்க. ஸோ அப்போ N2 இருக்கா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ N2 ஈக்குவல்ஸ் டு என்னது, அங்கிட்ட ஆப்போசிட்ல எதுவுமே கிடையாது. ஸோ N2 மைனஸ் ஜீரோன்னு வச்சுக்கலாம். ஈக்குவல்ஸ் டு என்னது, N2 ஓட மாஸ் என்னது, 1 இன்டூ ஆக்சலரேஷன் எவ்வளோ 4. ஸோ அப்போ N2 ஈக்குவல்ஸ் டு 4 நியூட்டன்ஸ். ஓகேவா? மாஸ் 1 kg இன்டூ 4 மீட்டர் per செகண்ட். ஸோ அதுதான் நம்மளுக்கு
N2 ஈக்குவல்ஸ் டு 4 நியூட்டன் வந்திருக்கு. ஓகேவா? நான் என்ன இங்க யூஸ் பண்ணியிருக்கேன்? இந்த இருக்குல்ல N2 ஈக்குவல்ஸ் டு N2 மைனஸ் F2 இஸ் ஈக்குவல் டு M3 இன்டூ A. இங்கே நம்மளுக்கு F2 கிடையாது, 0. ஸோ N2 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு N2 ஈக்குவல்ஸ் டு 1 இன்டூ அதோட மாஸ் வந்து 1 இன்டூ ஆக்சலரேஷன் 4னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை போட்டு எனக்கு 4 நியூட்டன் வந்துருச்சு. சரி, இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் பிளாக்கை சால்வ் பண்ண போறேன். ஓகேவா? காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளாக் இப்போ பாரு, உனக்கு இங்கே நீ சால்வ் பண்ணலாலும் பண்ணலாம், எதனாலும் பண்ணலாம். ஓகேவா? நீ இப்போ இதை சால்வ் பண்ணா கூட உனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஏன்னா எஃப் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நீ இதை சால்வ் பண்ணா கூட உனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? N1 மைனஸ் N2 ஈக்குவல்ஸ் டு என்னது 1.5 இன்டூ 4. ஓகேவா? 1.5 இன்டூ 4. 1.5 இன்டூ 4 எவ்வளோ? 6 கரெக்டா? ஆமா. ஸோ 6 இஸ் ஈக்குவல் டு இங்க N1 ஈக்குவல்ஸ் டு இந்த N2 இங்கிட்ட வந்தா பிளஸ் ஆயிரும், பிளஸ் 4. ஸோ அப்போ N1 ஈக்குவல்ஸ் டு 10 நியூட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா? N1 வந்து 10 நியூட்டன். ஓகே ஓகே. இப்போ நீ இதுக்கு அடுத்து நீ கண்டுபிடிச்ச எஃப் கரெக்டா இல்லையான்னு உனக்கு டவுட் வருதுன்னு வச்சுக்கோயேன். நீ இப்போ இப்படி கூட செக் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா எஃப் மைனஸ் 10 ஈக்குவல்ஸ் டு 2 இன்டூ 4 எவ்வளோ? 18 கரெக்டா? சாரி, 2 இன்டூ 4 8. ஓகே. இப்போ இந்த 10 இந்த பக்கம் வந்தா எஃப் இஸ் ஈக்குவல் டு 18 வருமா? நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? அதே 18 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் தான். ஓகேவா? நான் மோஸ்டா ஐ வுட் ப்ரிஃபர் சேயிங் தட் இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் தி சம்ஸில் இதை கண்டுபிடிக்காம பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 3 ஈக்குவேஷனா போட்டுருவாங்க. ஓகேவா? இங்கே எஃப் மைனஸ் N1 போட்டுருவாங்க. N2 N1 கண்டுபிடிச்சாங்களா, சாரி N2 கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கடுத்து N1 கண்டுபிடிச்சாங்களா, அடுத்து இந்த N1 தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்து எஃப் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? அதை விட நீங்க இதை கண்டுபிடிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 2 ஈக்குவேஷன் எப்படி இருந்தாலும் நீங்க கால்குலேட் பண்ண போறது சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான். ஓகேவா? பட் கால்குலேட் பண்றது கொஞ்சம் ஈஸியா பண்ணிடலாம். இங்க என்னோட டெக்னிக்ல சொல்லணும்னா திஸ் இஸ் அ எஃபிஷியன்ட் ஸ்டெப். ஓகேவா? ஐ பிலீவ் தட் திஸ் இஸ் அ எஃபிஷியன்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி பிளாக் சிஸ்டம்ஸ் நல்லா புரிஞ்சிருச்சுல்ல. நம்ம இந்த பிளாக்ல நம்ம மெயினா பண்ற அசம்ஷன் என்னென்னது? பிளாக் இஸ் நாட் கம்ப்ரெசிபிள். ஓகேவா? அதாவது நீ தள்ளும் போது பிளாக் அமுங்கலாம் செய்யாது. இப்போ நீங்க எரேசர்ல நீங்க வந்து லைட்டா அமுக்குனீங்கன்னா ஒரு அளவுக்கு அமுங்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இதுல எந்த ஒரு கம்ப்ரெஷனும் நடக்காது. எல்லாம் ரிஜிடான பிளாக் தான். ஓகேவா? நல்ல சாலிடா உள்ள பிளாக். ஓகே, அண்ட் அதே மாதிரி தரையில ஃப்ரிக்ஷனே கிடையாதுன்னு அசியூம் பண்றோம். ஓகேவா? தரையில ஃப்ரிக்ஷனே கிடையாதுன்னு அசியூம் பண்றோம். ப்ரோ சரி, ஓகே, இங்க நம்ம அப்படி அசியூம் பண்ணிட்டோம். இஃப் இன் கேஸ் எங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண? ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு கொடுத்துட்டா சிம்பிள். உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் எப்படி கால்குலேட் பண்றது லாஸ்டா சொல்றேன். பட் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ல எக்ஸ்ட்ராவா இங்கிட்டு பார்க்க, ஏன்னா நம்மளுக்கு மோஷன் எங்கிட்டு பார்க்கறதுக்கு இங்கிட்டு பார்க்கறதுக்கு, அப்ப அதை அப்போஸ் பண்ற மாதிரி தானே ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ இங்கிட்டு பார்க்க ஃப்ரிக்ஷன், இதுலயும் இங்கிட்டு பார்க்க ஃப்ரிக்ஷன், இதுலயும் இங்கிட்டு பார்க்க ஃப்ரிக்ஷன். அவ்வளவுதான் மேட்டர். முடிஞ்சுச்சா? அவ்வளவுதான் மேட்டர். ஸோ இப்படி போட்டு திரும்பி இந்த ஈக்குவேஷன் இந்த எஃப் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிருங்க, வேலை முடிஞ்சுது. ஃப்ரீ பாடி டயக்ராம் கரெக்டா ஒருத்தர் போட ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 1 பேஜ் நோட்ஸ், அவ்வளவுதான். என்னோட நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் 1.5 பேஜ் தான் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் நான் வந்து சம்ஸ் ஒரு 2-3 சம் வந்து எடுத்து வச்சிருப்பேன். ஓகேவா? மிச்சபடி நீங்க எடுத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் 1 பேஜ் நோட் தான். ஓகேவா? நீங்க ஒரே பேஜ்ல நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் மட்டும் எடுத்துருங்க, மிச்சம் அதை மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்க மீதியை ஃபுல்லா நீங்க ஷார்ட் நோட் எழுதுனீங்க, ஒரே பேஜ்ல நீங்க என்ன லெசனை முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான சாப்டர் இது. பட் ஃப்ரீ பாடி டயக்ராம் உங்களுக்கு போட தெரியல, இல்ல நீங்க அதுல ஏதாவது தப்பு பண்ணீங்க கொஸ்டின்ல போடும்போது அப்படின்னா மொத்த சம்மும் சொதப்பிடும். ஓகேவா? ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் திருப்பி 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 நிறைய சம்ஸ் எடுங்க. நீங்க வேற ஏதாவது மெட்டீரியல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து சம் சால்வ் பண்ணு கூட இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேவா? அதை நீங்க சாப்டர் முடிச்ச அப்புறம் சால்வ் பண்ணுங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க, கரெக்டா வருதா அதை செக் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம பிளாக் சிஸ்டம் வச்சு பார்த்துட்டோம், நார்மல் ரியாக்ஷன் வச்சு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறதுக்கு பார்த்துட்டோம். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது நம்மளுடைய டென்ஷன் ஃபோர்ஸ் வச்சு எப்படி நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறது அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம டென்ஷனை வச்சு பார்க்க போறோம். ஓகே, வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இங்க என்ன FBD. ஓகே, நார்மல் ரியாக்ஷனுக்கு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம டென்ஷனுக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, டென்ஷனுங்கிறது மோஸ்டா நம்மளுக்கு கயிறுல தானே இருக்கும். ஆமாம் ப்ரோ.
ஓகே. ஸோ இந்த பிளாக்கோட மாஸ் m, ஓகேவா? பென் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. 12. ஓகே. இந்த மாஸோட சரி, இந்த பிளாக்கோட மாஸ் m, சரியா? சாரி, இந்த பிளாக்கோட மாஸ் m. ஓகே. இந்த இது வந்து நம்மளுக்கு ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு, ஓகேவா? இந்த செட்டப் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு, அதாவது நெட் ஃபோர்ஸ் 0. ஸோ அப்போ எனக்கு டென்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? சிம்பிளா ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க. நம்மளுடைய பிளாக்கை மட்டும் எடுக்கிறோம், ஓகேவா? ஓகே. பிளாக்ல கீழே பக்கம் எனக்கு நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும்? எம்ஜி ஆக்ட் ஆகும். இங்க நம்மளுக்கு கான்டாக்ட் எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு சர்ஃபேஸ்ல கான்டாக்ட் இருக்கா? கிடையாது. ஒரு கயிறோட தான் கனெக்ட் ஆயிருக்கு, கரெக்டா? ஸோ இங்க நார்மல் ரியாக்ஷன் கிடையாது. சரி, ஓகே ப்ரோ. இது எம்ஜி, சரியா? ஒரு சிலருக்கு 2 மாதிரி தெரியலாம். திஸ் இஸ் எம்ஜி. சரி, மேல பார்க்க அப்ப நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும்? நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், நார்மல் ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் தி பாடி ஆக்ட் ஆகும், டென்ஷன் அவே ஃப்ரம் தி பாடி ஆக்ட் ஆகும். அதாவது பாடியில இருந்து தூரமா போகுதா? ஸோ இங்க டென்ஷன் ஆக்ட் ஆகும். அண்ட் நான் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துட்டேன்? நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ டி ஈக்குவல்ஸ் டு எம்ஜி, ஓகேவா? டி ஈக்குவல்ஸ் டு எம்ஜி, மேல இருக்கிற ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கீழே இருக்கிற ஃபோர்ஸ். சரி, ஓகே. இப்போ அடுத்து இதுலயே ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான இது பார்ப்போம். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான், சரியா? இங்க இன்னொரு கொஸ்டின் இருக்குல்ல, ஓகே. ஓகே, ஓகே. hope it is audible now. Yeah, okay. ஸோ இப்போ இதோட மாஸ் m1, இதோட மாஸ் m2, ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ நீங்க எனக்கு இதுல இருக்கிற டென்ஷன் T1, இதுல இருக்கிற டென்ஷன் T2, சரியா? ஓகே. இப்போ நீங்க எனக்கு T1 அண்ட் T2 கண்டுபிடிக்கணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் m1 அண்ட் m2g, ஓகேவா? ஓகே. அண்ட் ஆஸ் யூஷுவல் கண்டிஷன் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன் தான். சரி, இப்போ நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டால் என்ன வரும்? இந்த m1 பிளாக்ல நம்மளுக்கு கீழே பார்க்க m1g ஆக்ட் ஆகுமா? ஆமாம் ப்ரோ. பிளஸ் அது போக இங்க இருந்து நல்லா கவனி, நம்மளுக்கு டென்ஷன் எப்பவுமே அவே ஃப்ரம் தி பாடி தானே ஆக்ட் ஆகும். ஆமா. ஸோ அப்போ நான் இந்த பாயிண்ட்ல நான் டென்ஷன் போட்டேன், எனக்கு பாடியில இருந்து அவே. ஸோ அது இப்படி பார்க்க தானே ஆக்ட் ஆகும். ஆமாம் ப்ரோ. T2 தான், ஓகேவா? அதாவது ஒரே சேம் ஸ்ட்ரிங்கா இருக்கு, இல்ல ஒரே சேம் ரோப்பா இருக்கு, ஓகேவா? நல்லா யோசிச்சு பாரு. இங்க இருந்து இது வரைக்கும் ஒரே ரோப்பா? ஆமாம் ப்ரோ. நான் ரோப்போட மெட்டீரியலை பத்தி பேசல. இங்க இருந்து இது வரைக்கும் ஒரே ரோப்பா இருக்கு, அண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் இன்னொரு பீஸா இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ இந்த பீஸ்ல எனக்கு டென்ஷன் எல்லா இடத்துலயும் எல்லா பாயிண்ட்லயும் சேமா தான் இருக்கும், ஓகேவா? இங்க சேம், இங்க சேம், இங்க எல்லா இடத்துலயும் T1 தான் இருக்கும். அதே மாதிரி இங்க எல்லா இடத்துலயும் T2 தான் இருக்கும், ஓகேவா? ஓகே. ஸோ இங்க m1g கீழே பார்க்க ஆக்ட் ஆகுது, பிளஸ் அதோட சேர்த்து T2வும் கீழே பார்க்க தான் ஆக்ட் ஆகுது, கரெக்டா? ஆமா. ஸோ T2வும் கீழே பார்க்க தான் ஆக்ட் ஆகுது, மேல நம்மளுடைய T1 ஆக்ட் ஆகுது, கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, இப்போ அடுத்து m2 எடுங்க. ஓகே. இந்த ஆட்டோ கரெக்ட் என்ன ரொம்ப டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் டென்ஷன் ஆகுது. ஓகே. இங்க நம்மளுக்கு m2ல என்ன ஆக்ட் ஆகுது? கீழே பார்க்க m2g, கீழே பார்க்க வேற எந்த ஃபோர்ஸும் இல்லை, அண்ட் மேலே பார்க்க நம்மளுடைய T2, கரெக்டா? அண்ட் இது ஈக்லிபிரியம் கண்டிஷன் சொன்னா எஸ். ஸோ அப்போ இந்த பிளாக்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். T2 ஈக்குவல்ஸ் டு m2g, இது கரெக்டா? m2g, ஓகே. m2g, கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, அதே மாதிரி இந்த இடத்துல T2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? T1 ஈக்குவல்ஸ் டு m1g பிளஸ் m2g, கரெக்டா? நான் g காமன் எடுத்தா T1 ஈக்குவல்ஸ் டு m1 பிளஸ் m2 இன்டு g, ஓகேவா? சொல்ல போனோம்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மாசையும் T1 இஸ் ஈக்குவல் டு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மாசையும் சேர்த்து இன்டூ ஜி போட்டினா அதுதான் T1 இருக்கும், ஓகேவா? இது கீழே நீ உனக்கு 5 பிளாக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா m1 பிளஸ் m2 பிளஸ் m3 பிளஸ் m4 பிளஸ் m5 இன்டூ ஜி, அதுதான் T1, ஓகேவா? வேணா இப்போ இன்னொரு கண்டிஷன் ஆர் எல்ஸ் இன்னொரு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுவாங்க.
ஓகே. சரி, இப்போ இங்கே இன்னொரு கொஷின். இந்த டைம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 3 பிளாக் போட போறேன். ஓகேவா? 1 இல்லை 3 பிளாக். ஓகேவா? நாட் ஜஸ்ட் 1, 3 பிளாக்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த பிளாக்கோட மாஸ் M1, இதோட மாஸ் M2, இதோட மாஸ் M3. ஓகேவா? இந்த இதில் T1, இங்கே T2, இங்கே T3. ஓகேவா? ஆஸ் யூஷுவல் நெட் ஃபோர்ஸ் வந்து 0, அதாவது ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு. இப்போ எனக்கு நீங்க T1, T2, T3 கண்டுபிடிக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் M1, M2 and M3 இன்டூ G. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? T1, அதாவது இங்க இருந்து நான் ஒரு விஷயம் சொன்னேன் கரெக்டா? அதாவது இப்போ T1 எடுக்கிறீங்கன்னா அந்த T1க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பிளாக்கோட மாஸையும் சேர்த்து இன்டூ G பண்ணு. ஓகேவா? T2 எடுக்கிற அப்படின்னா அந்த T2ங்கிற ரோப்புக்கு கீழே என்ன மாஸ் இருக்கு? வெயிட் பண்ணு. T2ங்கிற ரோப்புக்கு கீழே ஒரே ஒரு மாஸ் M2 தான் இருக்கு. ஸோ அப்போ M2 இன்டூ G. ஓகேவா? இங்க T1ங்கிறது கீழே 2 பிளாக் இருக்கு கரெக்டா? ஸோ அப்போ ரெண்டுத்தோட மாசையும் ஆட் பண்ணி இன்டூ G பண்ணணும். இப்போ இங்க அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்குவோம். ஓகேவா? எழுதி வச்சுட்டு கடைசியில நம்ம சொன்னது கரெக்டா தப்பாங்கிறத வெரிஃபை பண்ணுவோம். ஸோ அப்போ T1 ஈக்குவல்ஸ் டு கீழே எத்தனை மாஸ் இருக்கு? M1 இருக்கு, M2 இருக்கு, M3 இருக்கு. ஸோ அப்போ M1 பிளஸ் M2 பிளஸ் M3 இன்டூ G. ஓகேவா? ஓகே ப்ரோ. T2 விடு. T2க்கு கீழே என்ன இருக்கு? M2 பிளாக் இருக்கு, M3 பிளாக் இருக்கு. ஸோ M2 பிளஸ் M3 இன்டூ G. ஓகேவா? T3 எடு. T3 ஈக்குவல்ஸ் டு M3 மட்டும்தான் அது கீழே இருக்கு. ஸோ M3 இன்டூ G. கரெக்டா? ஓகே. இது கரெக்டான்னு தெரியாது, உங்களுக்குலாம் டவுட்டாக இருக்கலாம். ப்ரோ சொன்னா கரெக்டா? ஸோ நாங்கள் செக் பண்ணாதான், ஐ மீன் வெரிஃபை பண்ணாதான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வெரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் M1 பிளாக்குக்கு போடுறோம். மேலே பார்க்க நம்மளுடைய T1, கீழே பார்க்க நம்மளுக்கு M1Gயும் இருக்கு ப்ளஸ் T2வும் இருக்கு. ஓகேவா? ப்ரோ T2 கீழே T3 இருக்கு, அதெல்லாம் சேர்க்கணும்னா வெயிட் பண்ணு. இங்க உனக்கு N1க்கு அடுத்தாப்புல N2ல இங்க இருக்க தான் செஞ்சிச்சு. இந்த பக்கம் N2 இருந்துச்சு, அதெல்லாம் இங்க ஆட் பண்ணியா? பண்ணல. இந்த பிளாக்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை மட்டும் தான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு நீ ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பிளாக்ல T2 தான் ஆக்ட் ஆகுது. ஸோ T2 மட்டும் எடுத்துக்கோ. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரிஞ்சாலும் சரி இந்த லைனை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. சரியா? புரிஞ்சா ஓகே, புரியலனா விட்டுருங்க. T2க்குள்ளேயே உனக்கு T3யோட ஃபோர்ஸ் அடங்கிடும். ஓகேவா? அதுவும் சேர்ந்து வந்துடும். ஓகே ஓகே. புரியலனாலும் இப்போதைக்கு விட்டுரு, ஏன்னா நீ சம் சால்வ் பண்ண பண்ண உனக்கே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகே. அடுத்து நான் ரெண்டாவது M1 பிளாக் ஆகுது, அடுத்து M2 பிளாக் எடுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் M2 பிளாக் எடுக்கிறேன். M2 பிளாக்லையும் அதே மாதிரி கீழே பார்க்க நம்மளுக்கு M2G ஆக்ட் ஆகுது. கிராவிடேஷனல் இது வந்து காமன். கரெக்டா? எஸ், M2G ஆக்ட் ஆகுது. நம்மளுக்கு மேலே வேற என்ன ஆக்ட் ஆகுது? T2 ஆக்ட் ஆகுது. கரெக்டா? M2க்கு மேலே T2 ஆக்ட் ஆகுது, கீழே நம்மளுக்கு T3 ஆக்ட் ஆகுது. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, அடுத்து இப்போ M3 எடுக்கிறேன். இது ஏன்னு தெரியல, ட்ரையாங்கிளாவே எடுக்குது. ஸ்கொயர் போட்டால் ஆட்டோ கரெக்ட் ஆக மாட்டேங்குது. வெயிட், இந்த ஷேப் ஏதோ இருக்கும். ஓகே, இது டெலீட் வர பண்ண முடியாதா? டெலீட். வெயிட் பண்ணுங்க. இதை பார்த்தா ட்ரையாங்கிள் மாதிரியா இருக்கா? ஓகே. இதுல M3 பிளாக். ஓகேவா? இதுல கீழே பார்க்க என்ன ஆக்ட் ஆகும்? M3G மட்டும்தான், வேற எந்த ஒரு ஃபோர்ஸும் கீழே கிடையாது. மேலே பார்க்க நம்மளுக்கு T3 மட்டும்தான். கரெக்டா? ஆமா, T3 மட்டும்தான். ஓகே, இப்போ நான் சால்வ் பண்றேன். ஒரு நிமிஷம், சாரி லாக்ல இருந்துக்கா. ஓகே, T3 மட்டும்தான். இப்போ சால்வ் பண்ணுங்க. நம்மளுக்கு T3 ஈக்குவல்ஸ் டு M3G. கரெக்டா? ஏன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஈக்குவல்ஸ் டு M3G. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் டன். இது வெரிஃபை ஆயிடுச்சு. 3 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போறோம். அடுத்து போடு. T2 ஈக்குவல்ஸ் டு M2G பிளஸ் T3 என்னது? M3G. ஓகேவா? அப்போ நீ ஆட் பண்ண என்ன வந்துடும்? M2 பிளஸ் M3 இன்டூ G வந்துருமா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டெப் ஆஃப் வெரிஃபிகேஷனும் டன். அடுத்து லாஸ்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் ஆஃப் வெரிஃபிகேஷன். T1 ஈக்குவல்ஸ் டு இங்க இருந்து எழுதுறேன். ஓகேவா? T1 ஈக்குவல்ஸ் டு M1G பிளஸ் T2. M1G பிளஸ் T2 ஓட வேல்யூ என்ன? M2 பிளஸ் M3 இன்டூ G. கரெக்டா?
m2 plus m3 into g. ஸோ அப்போ நான் இதை திரும்பி காமன் எடுத்தா m1 plus m2 plus m3 into g. ஸோ அப்போ நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப்பும் டன். ஓகேவா? சிம்பிளா சொல்ல பண்ண இந்த டென்ஷன் இப்போ ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? கயிறுக்கு நம்ம வந்து மாசே கிடையாதுன்னு தான் அசியூம் பண்றேன். சரி, அந்த அசம்ஷன்ல அதுக்கப்புறம் சொல்றேன். ஸோ நான் மேலே கயிறை பிடிச்சிருக்கேன். எனக்கு கீழே அப்போ மொத்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கு? m1 plus m2 plus m3 into gங்கிறது என்னோட மொத்த ஃபோர்ஸ். அதே ஃபோர்ஸ் நான் மேலே கொடுத்தாதான் நெட் ஃபோர்ஸ் 0 நான் பிடிச்சிருக்க முடியும். கரெக்டா? அதாவது இந்த இதுல யோசிச்சு பாரு, இங்க நான் இங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறனோ அதே ஃபோர்ஸ் நான் இங்க கொடுத்தாதான் என்னால நிறுத்தி வைக்க முடியும். கரெக்டா? கரெக்ட். சரி, இப்போ நீ இதே இதை என்ன பண்ண போற அப்படின்னா, அப்படியே இதே இதை வந்து வெயிட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணு, வெர்டிக்கல் ஆக்கிடுவோம். சரியா? இப்போ நான் வெர்டிக்கல் ஆக்கினதுக்கு அப்புறம் யோசிச்சு பாரு, நம்மளுக்கு கீழே பார்க்க எஃப் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் ஸ்டாப் பண்ணனா என்ன பண்ணணும்? மேலே பார்க்க அதே எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுக்கணுமா? ஆமாம் ப்ரோ. எனக்கு இங்க என்ன ஆக்ட் ஆகுது? m1g m2g m3g எல்லாம் கீழே பார்க்க ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் மொத்தமா மேலே பிடிச்சி தூக்கணும்னா எனக்கு m1g plus m2g plus m3g தேவை. அதுதான் T1. ஓகேவா? அதுதான் T1. சரி, இங்க நான் கையை பிடிச்சி தூக்குனா நான் இப்போ சொன்ன கேஸ். இப்போ நான் இதே கயிறை பிடிச்சி இந்த கயிறை பிடிச்சி தூக்குறேன். ஓகேவா? T2 கயிறை பிடிச்சி தூக்குறேன். அப்போ எனக்கு என்னது? மேல இருக்கிற நான் தூக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதை நான் மறந்துட்டேன். இப்போ எனக்கு m2 and m3 தான் இருக்கு. ஸோ எனக்கு கீழே இழுக்க போறது என்னது? m2g plus m3g தான் கீழே இழுக்கும். ஸோ அப்போ நான் அது கீழே போகாம நான் அதை தடுத்து நிறுத்தணும்னா அதே ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆன m2g plus m3g நான் கொடுக்கணும். அதுதான் m2 plus m3 into g. அதே மாதிரி இப்போ இந்த கயிறு எடுத்த எனக்கு கீழே ஒரே ஒரு பிளாக் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? அதுக்குள்ள ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், m3g. நல்லா புரிஞ்சுச்சா? ரொம்ப பேசிக்கான விஷயம். ஃப்ரீ பாடி டயக்ராம் கரெக்டாக போட்டிங்கன்னா அது ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. இதே கண்டிஷன் நம்மளுக்கு ஹரிசான்டல் மோஷன்லயும் வரும். ஓகேவா? அதாவது இங்க நம்ம ஹரிசான்டல்ல ஃபோர்ஸ் கொடுத்து தந்தோமா, இதுக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்கன்னா நடுவில் கயிறு போட்டுருவாங்க. ஓகேவா? ஒரு பிளாக் கயிறு, ஒரு பிளாக் கயிறு, ஒரு பிளாக்கு. இதை நான் வந்து எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். அப்போ எனக்கு இந்த பிளாக்ல என்ன டென்ஷன் இருக்கும், இந்த பிளாக் அதாவது இந்த கயிறுல என்ன டென்ஷன், இந்த கயிறுல என்ன டென்ஷன், என்ன ஆக்சலரேஷன்ல வரும் அப்படின்லாம் கேட்பாங்க. சேம் திங், இங்க நார்மல் ரியாக்ஷன் போட்டோம், இங்க நீங்க டென்ஷன் போட்டு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? அந்த இதை நான் இப்ப சொல்ல போறது இல்லை. ஓகே. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு சில அசம்ஷன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? பிசிக்ஸ்ல நம்ம வந்து ரியல் லைஃப் சினாரியோஸ் என்னதான் நம்ம எடுத்தாலும் நம்மளுக்கு ரியல் லைஃப்ல வர்ற எப்படி சொல்றது ஆன்சர்ஸ் ஆர் ரியல் லைஃப்ல நீங்க பண்ற அப்சர்வேஷனோ நீங்க கால்குலேட் பண்ணி கொண்டு வர அப்சர்வேஷனுக்கும் கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? காரணம், நீ இப்போ வந்து ஒரு பாலை மேல இருந்து கீழே போடுறேன்னா நீ ஜஸ்ட் s=ut + at² நீ ஏ வந்து என்ன எடுப்ப? கிராவிட்டி மட்டும் எடுப்ப. பட் ஆனால் நீங்க பார்க்க வேண்டியது என்னது? யூ ஷுட் ஆல்சோ கன்சிடர் ஏர் ரெசிஸ்டன்ஸ். இல்லை மேலே பார்க்க ஏதாவது ஏர் டிராக் இருக்கா, விஸ்கஸ் டிராக் ஏதாவது இருக்கா, அதெல்லாம் நீ கால்குலேட் பண்ணணும். பட் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஓகேவா? அதனால தான் நம்மளுக்கு ஒரு பாலும் சரி, நம்ம தியரிட்டிக்கலி பிசிக்ஸோட தியரி படி பார்த்தீங்கன்னா நீ மேலேருந்து ஒரு பாலு ஒரு பேப்பர் ரெண்டுத்தையும் ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, ரெண்டும் ஒரே டைம்ல கீழே வந்து விழணும். ஓகேவா? பட் நம்மளுக்கு ரியல் லைஃப்ல அப்படி நடக்காது. காரணம், பேப்பருங்கிறது ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கும், அதுக்கு ஏர் டிராக் இருக்கும். ஓகேவா? இதே பாலுங்கிறது நல்லா சின்னதாக இருக்கும், அதுக்கு ஏர் டிராக் ரொம்ப கம்மி. ஸோ டக்குனு கீழே வந்து விழுந்துரும். ஓகேவா? பட் தியரிட்டிக்கலி நம்மளுக்கு ரெண்டு ஒரே டைம்ல வந்து விழுந்திருக்கணும். பட் ஆனால் அப்படி விழாது. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு தியரிட்டிக்கலி நம்ம இதுக்கு வந்து கயிறுக்கு மாசே கிடையாதுன்னு எடுப்போம். இங்கே நார்மல் ரியாக்ஷன் இந்த கேஸ்ல நமக்கு ஃப்ரிக்ஷனே கிடையாதுன்னு எடுப்போம். பட் இந்த உலகத்துல ஃப்ரிக்ஷனே இல்லாமல் எந்த ஒரு சர்ஃபேஸும் இருக்க முடியாது. ஓகேவா? ஃப்ரிக்ஷன் இஸ் நெசசரி ஈவில் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷன் இல்லாத ஒரு சர்ஃபேஸே இருக்காது. அதே மாதிரி இங்க மாஸ் இல்லாத ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கவே முடியாது. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலும் ஃப்ரீ எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, வேக்கம், வேக்கம் மட்டும்தான் மாஸ் இல்லாத ஒரே விஷயம். ஓகேவா? மிச்சபடி நீ எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் ஹேவ் மாஸ். ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் மாஸ் இருக்கும். நம்ம கயிறுக்கும் மாஸ் உண்டு. பட் நம்ம இங்க அதோட மாஸ் எடுத்து எம்என், அதாவது இப்போ இந்த இதான் ரோப்னா எம் ரோப், அதாவது மாஸ் ஆஃப் ரோப் இன்டூ ஜீன் போட்டோமா? போடல. காரணம், நம்ம இங்க அசம்ஷன் பண்றது கயிறுக்கு மாஸ் கிடையாது. ஓகேவா? கயிறுக்கு மாஸே கிடையாது. அது வெயிட்டே இல்லாத, மாஸே இல்லாத ஒரு கயிறு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். நம்மளுடைய ஒரு சின்ன அசம்ஷன் தான். ஓகேவா? பட் ரியல் லைஃப்ல இப்படி கயிறு, மாஸ் இல்லாத கயிறுலாம் கிடையவே கிடையாது. ஓகே ஓகே. அண்ட் இதே சிஸ்டம்ல உங்களுக்கு ஆக்சிலரேட்டட் சிஸ்டமாவும் கொடுக்கலாம். ஓகேவா? அதாவது இப்போ இதை மேலே பார்க்க ஏங்கிற ஸ்பீட்ல ஆக்சிலரேட் ஆகிட்டு இருக்கு அப்படி இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க நீங்க வந்து எங்க அது கான்ஸ்டன்ட்னு வச்சு பண்ணீங்களா? ஆமாம் ப்ரோ. அதே மாதிரி இங்க கான்ஸ்டன்ட் வச்சு பண்ணிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ. இங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு ஒரு ஆக்சிலரேஷன் இருக்குன்னு வச்சு பண்ணீங்களா? ஆமாம் ப்ரோ. அதே மாதிரி இங்கே ஒரு ஆக்சிலரேஷன் இருக்குன்னு பண்ணுங்க. அவ்வளவுதான். மேலே பார்க்க ஏன் இருக்குன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? m1 into a, அதாவது ஈக்குவல்ஸ் நீங்க வந்து
T3 minus M3G equals to 0 தானே இதுல எடுத்திருக்க கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இது ஆக்சலரேஷன் இருந்தா அப்படி எடுக்காத, M3 into ஏன்னு எடு, அவ்வளவுதான். ஓகேவா? எல்லா கண்டிஷன்லயும் அதுதான். இப்ப நீ என்ன பண்ணிருக்கீன்னா T2 ஈக்குவல்ஸ் டு இதுன்னு போட்டிருக்கில்ல, இப்போ உனக்கு ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல்னு போடக்கூடாது. T2 மைனஸ் M2G பிளஸ் T3, அதாவது இங்கே மைனஸ் தான் வரும், மைனஸ் T3 ஈக்குவல்ஸ் டு M2 இன்டூ ஏ. ஓகேவா? அவ்வளவுதான் மேட்டர். சிம்பிளா நீ ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டதை இனிமே மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன் அந்த ஃபோர்ஸ் உள்ள சப்ஸ்டியூட் பண்ண போற, அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ஸோ மிச்சபடி வேற எந்த ஒரு பெரிய இதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு வேணா நான் ஒரு எக்ஸாம்பிள் வேணா தரட்டா? ம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணா தரேன், ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஒரே ஒரு கொஷின் தரேன், பட் ரெண்டு கேசஸ். ஒரே ஒரு கொஷின் பட் ரெண்டு கேசஸ். ஓகேவா? நீங்க ரெண்டு கேசஸ்க்கு எனக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எழுதணும். ஓகே, இதுல பெஸ்ட் வந்து என்ன தெரியுமா, இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணியே போட்டுறேன். ஏன்னா இதே கண்டிஷன் தான் கொடுக்க போறேன், பட் ஆக்சலரேட்டட்ல. ஓகேவா? இங்க பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, Q1 என்னது ஆக்சலரேஷன் இருக்கு. ஓகேவா? ஏங்கக்கூடிய ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ஸ். டவுன்வர்ட்ஸ் அது டவுன்வர்ட்ஸ்ல இருந்தா எனக்கு ஈக்குவேஷன்லாம் எப்படி வரும்னு சொல்லி எழுதுங்க. இது Q2. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, இந்த டாப்புக்கு வேணா கொண்டு போயிடுறேன். ஓகே, Q2 என்னது, அதே ஏங்குற ஆக்சலரேஷன் அப்வர்ட்ஸா இருக்கு இப்போ. ஓகேவா? அதே இயங்கக்கூடிய ஆக்சலரேஷன் இப்போ அப்வர்ட்ஸா இருக்கு. ஸோ எனக்கு டவுன்வர்ட்ஸா இருந்தா ஈக்குவேஷன் எப்படி வரும், அப்வர்ட்ஸா இருந்தா எப்படி வரும்? ப்ரோ எப்படி இருந்தாலும் ஏ தானே, ஈக்குவேஷன் சேமா தானே வரும்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேவா? ஈக்குவேஷன்ஸ்ல வித்தியாசங்கள் வரும். ஓகேவா? நீ அதைத்தான் எனக்கு கண்டுபிடிக்க போற. பிளஸ் மைனஸ் சைன்னால உனக்கு வேரியேஷன் வரும். ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. ஸோ இப்போ நம்மளுக்கு டென்ஷன், ரோப்ல இருக்கக்கூடிய டென்ஷன் அந்த கான்செப்டும் முடிஞ்சிருச்சு, நார்மல் ரியாக்ஷன் கான்செப்டும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நார்மல் ரியாக்ஷன்ல நீங்க கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா மாஸ்டர் பண்ணிடலாம் அந்த கான்செப்டை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போறது இந்த டென்ஷன்லயே ஒரு ஸ்பெஷல் கேஸா வரும். ஓகேவா? அதோட நம்ம முடிச்சு அதை மட்டும் முடிச்சிட்டோம்னா இன்னையோட டெய்லி டார்கெட் ஓவர். ஓகேவா? அது என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ட் இதோட வெயிட் பண்ணுங்க, இன்னொரு ஹோம்ஒர்க் சம் தரேன், அதையும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஒரு ஸ்டாண்டர்டான சம்மா இருக்கும் இது. ஓகேவா? ஓகே, இங்க எஃப், இது வந்து இங்க எனக்கு ஒரு ஒரு நிமிஷம். ஓகே, 10 kg பிளாக். சரியா? டேக் ஜி இஸ் ஈக்குவல் டு 10. நம்ம வந்து ஜி வந்து மோஸ்டா அந்த சாப்டர்ல 10 தான் எடுப்போம். ஓகேவா? வெரி ரேர் கேசஸ்ல தான் நம்ம என்னன்னு எடுப்போம், வெரி வெரி ரேர் கேசஸ் தான் நம்ம வந்து இதை வாட் இஸ் இட் 9.8 எடுப்போம். ஓகேவா? மிச்சபடி ஆல்மோஸ்ட் எல்லா கேசஸ்லயும் நம்ம வந்து ஜி இஸ் ஈக்குவல் டு 10 நியூட்டன் இல்ல 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் எடுப்போம். ஓகேவா? ஓகே, இந்த பிளாக் வந்து 10 kg பிளாக். சரியா? ஓகே. ஓகே, இது வந்து வெர்டிகல் லைன். சரியா? வெயிட் பண்ணுங்க, லைனை கொஞ்சம் மாற்றி வரைகிறேன், பிகாஸ் இந்த இதில் ஒவ்வொரு ஆங்கிளுமே இம்பார்ட்டன்ட். இது இந்த பக்கம் சரிஞ்சிருச்சா இல்லைல்ல? ஓகே ஓகே, 10 kg பிளாக் இது எப்படி இருக்கு, இதோடைய வெர்டிக்கல்ல இது வந்து ஒரு 30 டிகிரி மேக் பண்ணுது. ஓகேவா? இல்லைன்னா பெட்டர் வி கேன் டேக் இட் அஸ் ஒரு 53 டிகிரி மேக் பண்ணுது. ஓகேவா? ஓகே, எனக்கு நீ என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, எனக்கு டென்ஷன் அண்ட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டென்ஷன் அண்ட் எஃப். இங்க உனக்கு நோன் குவான்டிட்டி ஒன்னே ஒண்ணுதான், என்னது 10 kgங்கிறது மட்டும்தான் நோன் குவான்டிட்டி. ஓகேவா? நீ எனக்கு இதை வச்சு டென்ஷன் அண்ட் எஃப் கண்டுபிடிக்கணும். இந்த சிஸ்டம் இஸ் இன் ஈக்குலிபிரியம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இங்கிட்டு இன்னொரு கொஸ்டின் தரேன்.
ஓகே, இது அதே மாதிரி ஒரு 15 kg பிளாக், சரியா? ஓகே, ஸோ இப்போ இதில் டென்ஷன் T2 எடுக்கலாமா? T2, ஓகே. இதில் டென்ஷன் T1, ஓகேவா? ஓகே. இதில் டென்ஷன் T1ங்கிறதோட வெயிட். லெட் மீ செக் ஃபார் சம் நைஸ் வேல்யூஸ். என்ன வேல்யூ கொடுக்கலாம் உங்களுக்கு? ஏன்னா கேன்சல் ஆகிற மாதிரி வேல்யூஸாக இருக்கணும், ஓகேவா? இல்லைனா ஓகே கைஸ், இது நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி கூட வேண்டாம், ஓகேவா? இன்ஸ்டெட் நீங்கள் எனக்கு இதை சால்வ் மட்டும் பண்ணுங்கள். T1 எனக்கு ஈக்குவேஷன்ஸ் மட்டும் போட்டு வாங்க, ஓகேவா? இதுக்கு நான் வேல்யூஸ் தெரிஞ்ச என்ன டைம் ஆயிரும். என்னுடைய கோல் ஒரு 1.5 hours எப்படியே அந்த சாப்டர் முடிக்கணும். தட் இஸ் மை அல்டிமேட் கோல். ஓகே, இந்த ஆங்கிள் ஒரு 53 டிகிரி, இந்த ஆங்கிள் ஒரு 37 டிகிரி, ஓகேவா? ஓகே, ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஹோம்வொர்க் கொஸ்டின், அதை சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்மளுடைய புள்ளி சிஸ்டம், ஓகேவா? இதோட இன்னைக்கு லெக்சர் முடிஞ்சிடும். நம்மளுடைய புள்ளி சிஸ்டம், புள்ளினா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். லைக் இந்த இப்படி ஒன்று இருக்கும், நீங்கள் இதில் இப்படி போட்டு இங்கிட்ட ஒரு பிளாக் ஏதாவது கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் போன லெக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் இப்போ இழுப்போம், கரெக்டாக இதை இழுக்க இழுக்க இது மேலே வரும். இதுதான் புள்ளி சிஸ்டம்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்த புள்ளி பிளாக் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஒரு சில அசம்ஷன்ஸ் இருக்குது. என்ன அசம்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த புள்ளி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஏன்னு வச்சுருக்கேன், இதை பின்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? நான் இப்போ இந்த கயிறை இழுக்கும் போது ரியல் லைஃப்பில் நம்மளுக்கு என்ன ஆகும்? பி அப்படியே சுற்றிக்கிட்டு இங்கே வரும், ஏ சுற்றிக்கிட்டு இங்கே போகும், கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இந்த கயிறு எப்படி இழுக்கிறேன், இந்த கயிறு இப்படி மேலே வருது. பட் நம்ம இங்கே அசியூம் பண்ணுறது புள்ளி சுத்தாது, மேலே ரோப் ஸ்லிப் ஆகி தான் வரும், ஓகேவா? அதாவது புள்ளியை பிடிச்சி இழுக்காம சும்மா ஸ்லிப் ஆகி வர மாதிரி தான், ஓகேவா? விச் மீன்ஸ் நம்ம இங்கே வந்து ஒரு 2 அசம்ஷன் மெயினாக எடுக்கிறோம். அதாவது புள்ளி இஸ் மாஸ்லெஸ், ஓகேவா? புள்ளிக்கு மாஸே கிடையாது, பட் அப்படி இருக்க முடியாது. அண்ட் புள்ளி ஃப்ரிக்ஷன்லெஸ், அப்படியும் இருக்க முடியாது. பட் நம்ம இங்கே ஒரு ஐடியல் கேஸா புள்ளி இஸ் மாஸ்லெஸ் அண்ட் புள்ளி இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ். அண்ட் அந்த ரோப்புக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த அதே கேஸ் தான். ரோப் இஸ் ஆல்சோ ஃப்ரிக்ஷன்லெஸ் அண்ட் மாஸ்லெஸ் அண்ட் ரோப் இஸ் இன்எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரோப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது, நம்ம ரப்பர் பேண்ட் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகாது. ரோப் இஸ் இன்எக்ஸ்டென்சிபிள், ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட புள்ளி சிஸ்டம். இந்த இடத்துல புள்ளியோட மெயின் வேலை என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸோடைய டைரக்ஷனை மாற்றி விடுறது தான் புள்ளியோட மெயின் வேலை, ஓகேவா? ஃபோர்ஸுடைய டைரக்ஷனை மாற்றி விடுறது மட்டும்தான் புள்ளியுடைய மெயின் வேலை. சரி, இப்போ இந்த புள்ளி சிஸ்டம்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. புள்ளி சிஸ்டம்ஸ், இதில் ஒவ்வொரு டைப் ஆஃப் புள்ளி சிஸ்டம் இருக்குது. ஐ மீன் ஒரே சிஸ்டமில் வேற வேற கேசஸ் மாதிரி சொல்லலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு எடுத்தோம்னா இப்படி இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இந்த புள்ளியில் நம்மளுக்கு ரோப் எப்படி போகுது? இங்கிட்ட ரோப் போகுது, இங்கிட்ட ஒரு ரோப் போகுது, ஓகேவா? ஓகே, இதில் எனக்கு என்னது? ஒரு M2ங்கிற பிளாக், இது எனக்கு M1ங்கிற பிளாக், ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்? M1 இஸ் ஹெவியர் தென் M2ன்னு வச்சுக்கோங்க. M1 இஸ் ஹெவியர் தென் M2ன்னு வச்சுக்கோ. அப்போ எனக்கு என்ன நடக்கும்? M1 பிளாக் கீழே போகும், M2 பிளாக் மேலே வரும், கரெக்டா? ஆமாம். ஸோ M1 இஸ் ஹெவியர் தென் M2. சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா, இதில் டென்ஷன் எவ்வளோ, இதோட ஆக்சிலரேஷன் எவ்வளோன்னு எழுதணும், ஓகேவா? ஓகே, அண்ட் இந்த இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், பாயிண்ட் ஏல எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்னு எழுதணும். ஓகே, இப்போ இதைத்தான் நான் பண்ண போகிறேன். சேம் ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் போட போகிறோம், ஓகேவா? இப்போ இந்த பாடி மட்டும் எடுத்துக்கோ. எடுத்தால் நம்மளுக்கு என்ன ஒரு M1ல மேலே பார்க்க டென்ஷன் ஆக்ட் ஆகுது, ஓகேவா? வெயிட், மேலே பார்க்க டென்ஷன், கீழே பார்க்க M1G, அண்ட் இந்த மொத்த சிஸ்டமும் கீழே பார்க்க M1 இன்டூ ஏங்கிற ஒரு ஆக்சிலரேஷனில் போயிட்டு இருக்கு, கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு வந்து ஐ மீன் ஈக்குவேஷன் போட்டால் M1G மைனஸ் டென்ஷன், ஏன்னா M1G அதிகமாக இருக்க போய் தான் இது M1Gயோட டைரக்ஷன்லேயே நம்மளுக்கு இந்த சைட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கரெக்டா?
இப்போ M1 இங்க கீழே பார்க்க போதுன்னா என்ன அர்த்தம்? இங்கிட்டு நீ பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ற, இங்கிட்டு நான் கீழே பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றேன். நான் கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால தான் எனக்கு பிளாக் என் பக்கம் வருது. நீ கொடுக்குற ஃபோர்ஸ் கம்மியா இருக்கனால தான் உனக்கு ஆப்போசிட் சைட்ல பிளாக் போகுது. ஓகேவா? ஸோ அப்போ M1G மைனஸ் T ஈக்குவல்ஸ் டு M1 இன்டூ A. ஓகேவா? ஓகே. இப்போ இதே இது M2க்கு போடு. M2க்கு எடுத்தோம் அப்படின்னா மேலே பார்க்க டென்ஷன் ஆக்ட் ஆகுமா? எஸ். டென்ஷன் எப்படி இருந்தாலும் அவே ஃப்ரம் தி சிஸ்டம், அவே ஃப்ரம் தி பாடி தான். ஸோ மேலே பார்க்க டென்ஷன், அடுத்து கீழே பார்க்க நம்மளுடைய M2G. அண்ட் இந்த மொத்த சிஸ்டம் என்ன பண்ணும்? கீழே பார்க்க ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல போகுமா? தப்பு. இதுதான் நம்மளுக்கு கீழே பார்க்க ஏன் போகுது. இது கீழே போக போக நம்மளுக்கு ரோப் இன்எக்ஸ்டென்சிபிள். அப்ப என்ன அர்த்தம்? இது மேல போகும். கரெக்டா? புள்ளியில நீ ஒரு பக்கம் இப்ப வந்து கிணத்துல கயிறு போட்டு ஒரு பக்கெட் போட்டு தண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? சரி, நான் இப்ப இங்கிட்டு கயிறை இழுத்தா கயிறு கீழே வரும். அதே மாதிரி அங்க பக்கெட்டும் கீழேயா போகும்? கிடையாது. நான் இழுக்க இழுக்க பக்கெட் எனக்கு மேல வரும். அப்ப அதே மாதிரி M2 நம்மளுக்கு மேல வரும். புரியுதா? M2 மேல வரும், M1 கீழே போகும். அடுத்து M1 இன்னும் கீழே போயிருக்கும், M2 இன்னும் மேல போயிருக்கும். புரியுதா? அதுதான் நீங்க சொல்ல வரேன். ஓகே. ஸோ அப்போ M2ல நம்மளுக்கு மேல பார்க்க இருக்கு. M2 இன்டூ A. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ M2 இன்டூ ஏனா நம்ம அதே மாதிரி எழுதுறோம். T மைனஸ் M2Gன்னு இந்த இடத்துல போடுறேன். ஓகேவா? காரணம் T தான் கிரேட்டர். ஏன்னா அப்பனா தான் அந்த சைட்ல நம்மளுக்கு இப்போ இந்த தடவை நீ மேல பார்க்க இருக்கிற, நான் கீழே பார்க்க இருக்கிறேன். பட் என்னோட நீ ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்குற, ஸோ அது உன் பக்கம் வருது. நான் ஃபோர்ஸ் கம்மியாக கொடுக்குறேன், அதனால எனக்கு ஆப்போசிட் சைட்ல போகுது. ஸோ அப்போ T மைனஸ் M2G ஈக்குவல்ஸ் டு M2A. ஓகேவா? சரி ப்ரோ, இங்க ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அங்க போட்டு அதே ஃபார்முலா இங்கேயும் போடுங்க. ஏ ஈக்குவல்ஸ் டு நெட், அதாவது எஃப் நெட் டிவைடட் பை எம் நெட். அவ்வளவுதான். எஃப் நெட். ஆனா இங்க என்ன போடணும்னா புல்லிங், அதாவது கீழே பார்க்க இழுக்குது தெரியுமா, அந்த எஃப் நெட்டை மட்டும்தான் போடணும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது அதுதான். அதை மட்டும்தான் நீங்க போடணும். ஓகே. ஸோ அவ்வளவுதான், இந்த கேஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இது நம்ம மெயினான விஷயம். இந்த நம்ம ஏன்னு கண்டுபிடிக்கல. சிம்பிளா ஒரு விஷயத்த யோசிச்சு பாரு. இந்த புள்ளிக்கு மாஸ் இருக்கா? ப்ரோ ரியல் லைஃப்ல மாஸ் இருக்கும். பட் நம்ம இந்த சினாரியோல வந்து மாஸ் இல்லைன்னு தான் அசியூம் பண்றோம். சரி, ஓகே. அப்போ புள்ளிக்கு மாஸ் இல்லைன்னா நெட் ஃபோர்ஸ் ஆன் புள்ளி என்னவா இருக்கணும்? ஜீரோவா இருக்கணும். கரெக்டா? ஏன் ப்ரோ? யோசிச்சு பாரு. ஃபோர்ஸுங்கிறது என்னது? எம் இன்டூ ஏ. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. எம் இங்க நம்மளுக்கு என்னது? ஜீரோ. கரெக்டா? எஸ், ஜீரோ. அப்போ ஃபோர்ஸ் என்னவாயிரும்? ஆட்டோமேட்டிக்கா ஜீரோவாயிரும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ ஃபோர்ஸ் ஆன் புள்ளி எவ்வளோ? ஃபோர்ஸ் ஆன் புள்ளி ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. கரெக்டா? இந்த ஐடியல் கேஸுக்கு அது கண்டிப்பா ஜீரோவா தான் இருக்கணும். ஸோ ஃபோர்ஸ் ஆன் புள்ளி ஜீரோனா இந்த கண்டிஷன் உனக்கு என்ன வரும்னு பாரு. கீழே பார்க்க எனக்கு 2T ஆக்ட் ஆகுது. கரெக்டா? கீழே பார்க்க 2T ஆக்ட் ஆகுது, மேலே பார்க்க நம்மளுக்கு எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. ஸோ நம்மளுக்கு எஃப் ஈக்குவல்ஸ் டு 2T. கரெக்டா? கீழே 2T இருக்கு. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 2T. அப்போ இந்த ஏங்கிற இடத்துல எப்பவுமே 2T ஆக்ட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. நீ இந்த இது இட் இஸ் யூனிவர்சலி அப்ளிகபிள். ஃபோர்ஸ் ஆன் புள்ளி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்ளிகபிள். ஏன் ப்ரோ எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் இந்த மாதிரி தானே வரும் அப்படின்னா வெயிட், நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சினாரியோ காட்டுறேன். இது சினாரியோ 1. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சினாரியோ 2. இந்த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். இங்கே ஒரு பிளாக் இருக்கு. இந்த பிளாக்ல இருந்து இப்படி வருது. ஓகே. இந்த பிளாக்ல இருந்து அப்படியே கயிறு வருது. கயிறு வந்து கீழே வருது. ஓகேவா? கீழே நம்மளுடைய பிளாக் இருக்கு, இன்னொரு பிளாக். ஓகேவா? ஓகே. இது M1, இது M2. ஓகேவா? இந்த டைம் M1 M2ஓட பெருசா இருந்துச்சுன்னா இது எதுவுமே நகராது, அப்படியே நின்றுடும். ஓகேவா? ஓகே. இதே இது M2 இஸ் கிரேட்டர் தென் M1 வச்சுக்கோ, இது கீழே இழுக்கும், இது இங்க டாப்ல வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்க நீ என்ன போடணும்? டென்ஷன் இங்கிட்டு, இதுல வந்து இங்கிட்டு பார்க்க டென்ஷன் இருக்கு. கரெக்டா? வெயிட், லெட் மீ யூஸ் டிஃபரெண்ட் கலர். அவே ஃப்ரம் தி பாடி இங்க டென்ஷன், இங்கிட்ட டென்ஷன். ஓகே. இங்க டென்ஷன், இங்கேயும் டென்ஷன். ஸோ இப்போ ஃப்ரீ பாடி போடு. M2 நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? M2 எடுத்தா எனக்கு கீழே பார்க்க M2G, மேலே பார்க்க நம்மளுடைய டென்ஷன்.
அண்ட் அது போக இது கீழே பார்க்க ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல வருது, இதுவும் ஏங்கிற ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் வருது. ஓகேவா? மொத்த சிஸ்டமும் ஏங்கிறதுல வருது. ஸோ இப்போ நான் ஈக்குவேஷன் எழுதுனா எனக்கு என்ன வரும்? m2g minus t equals to m2a. ஓகேவா? m2g minus t equals to m2a. இப்போ இந்த எதுக்கு எழுது? m1க்கு t equals to m1a. ஓகேவா? நீ இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே நெட் ஃபோர்ஸ் ஃபார்முலா. இங்க உனக்கு நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன வந்திருக்கும்? உனக்கு நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை நெட் மாஸ். நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ? m1g plus m2g, ரெண்டு இது கீழே பார்க்க ஆக்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ m1 plus m2 into g divided by டோட்டல் மாஸ் எவ்வளோ? m1 plus m2. ஓகேவா? வெயிட் ஐ திங்க் தேர் சம் மிஸ்டேக். வெயிட் பண்ண. சாரி அதான பார்த்தேன். இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். நல்லா யோசி. நம்மளுக்கு இது இங்கிட்டாப்ல ஆக்ட் ஆகுது. கரெக்டா? பட் இதுவும் கீழே ஆக்ட் ஆகுதுன்னா நீ இங்க சேம் டைரக்ஷன், பட் இந்த m1க்கு அது என்ன டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? ஆப்போசிட்ல இழுக்குது. கரெக்டா? இப்போ யோசிச்சு பாரு. இங்க m1g இங்கிட்டாப்ல ஆக்ட் ஆகுது, இங்கேயும் இங்கிட்டாப்ல தான் ஆக்ட் ஆகுது. பட் இந்த m1 பொறுத்த வரைக்கும் இது தள்ளவா செய்யும், அதாவது சேம் டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆட் பண்ணணும். கரெக்டா? கரெக்ட். இந்த ஃபோர்ஸை ஸ்ட்ராங் ஆக்கும். கரெக்டா? இந்த ஃபோர்ஸ். ஆமாம் ப்ரோ. பட் இங்க இது சேம் டைரக்ஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது இந்த பக்கம் இழுக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம் இழுக்குது. கரெக்டா? இங்க சேம் டைரக்ஷன் டசன்ட் மீன் தட் ரெண்டு ஃபோர்ஸும் ஆட் ஆக போகுதுன்னு அர்த்தம் இல்ல, ரெண்டும் மைனஸ் ஆக போகுது. ஓகேவா? அவசரத்துல நானே தப்பப்பட்டேன், நல்ல ஞாபகம். ரெண்டு ஃபோர்ஸும் மைனஸ் ஆக போகுது. ஏன்னா இது கீழே பார்க்க இழுக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா இதுவும் கீழே பார்க்க இழுக்கும். ஸோ உனக்கு m1 மைனஸ் m2 இன்டூ g. ஓகேவா? இங்கேயும் ஹையர் மாஸ் மைனஸ் லோயர் மாஸ்ன்னு போடு. நீ லோயர் மைனஸ் ஹையர்னு போட்டாலும் தப்பு வராது. காரணம் உனக்கு ஆக்சிலரேஷன் நெகட்டிவ்ல வரும், விச் மீன்ஸ் நீ எடுத்ததுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்சிலரேஷன் வரப்போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்கேயும் ஏ நெட் வந்து என்னது? சாரி, ஆக்சிலரேஷன் என்னது? எஃப் நெட் டிவைடட் பை எம் நெட். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இங்க எஃப் நெட் என்னன்னு பாரு. இந்த எம் இதுக்கு எந்த ஒரு இழுக்கிற ஃபோர்ஸும் கொடுக்கப்படுறது இல்லை, நான் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இங்க எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு m2g மட்டும்தான் டிவைடட் பை எம் நெட் வந்து m1 பிளஸ் m2. ஏன்னா இங்க ஆக்டார் அந்த ஜிங்கிற ஆக்சிலரேஷன் தான் இதையும் இழுக்கணும், இதையும் சேர்த்து இழுக்கணும். ஸோ m2g டிவைடட் பை m1 பிளஸ் m2. ஓகேவா? ஓகே. சரி ப்ரோ, இங்க உனக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க எனக்கு ஃபோர்ஸ் எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆங்கிளை பொறுத்து இருக்கு. ஓகேவா? நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆங்கிளை பொறுத்து இல்லை. இப்போ இங்கிட்டு பார்க்க டி இருக்கு, இங்கிட்டு பார்க்க டி இருக்கு, 90 டிகிரி. கரெக்டா? ஸோ அப்போ சென்டர்ல தான் நம்மளுக்கு போகும். சென்டர்ல என்ன ஃபோர்ஸ் போகும்? 90 டிகிரில ரெண்டு வெக்டார் இருக்கு, அதை நீ ஆட் பண்ணா உனக்கு என்ன வரும்? √2 வரும். கரெக்டா? டி √2 வருமா? எஸ். ஆட் பண்ணி பாரு. காஸ் 90 இஸ் 0. ஸோ அப்போ அண்டர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் வந்து டி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் 2t ஸ்கொயர் காஸ் 90 0. ஸோ அப்போ அது 0 ஆயிரும். ஸோ அப்போ டி √2 தானே வரும். ஆமாம் ப்ரோ. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல 2t ஆக்ட் ஆகாது, அதுக்கு பதிலாக டி √2 தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? நான் அதனால தான் சொன்னேன் எல்லா இடத்துலையும் நீ 2tன்னு போடக்கூடாது. ஓகேவா? இங்க டி √2 தான் ஆக்ட் ஆகும். உனக்கு அந்த ஆங்கிளை பொறுத்து அது வேரி ஆகும். ஓகேவா? ஓகே. உனக்கு இதே இதுல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வச்சு கூட வரலாம். என்ன ப்ரோ மாடிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, let me copy the same case. காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இதுல என்ன மாடிஃபிகேஷன் வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கமும் ஒரு பிளாக்கை போட்டுருவாங்க. ஓகேவா? இந்த பக்கமும் ஒரு பிளாக் போட்டுருவாங்க. வெயிட், லெட் மீ ஷார்ட் திஸ் அவுட். ஓகே. இந்த பக்கமும் ஒரு பிளாக் போட்டா நம்மளுக்கு என்ன வரும்? இங்க பண்ண அதே சேம் தான். ஓகேவா? சிம்பிளா திரும்பி ஃப்ரீ பாடி போட போற, சால்வ் பண்ண போற. இதை நான் m3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுல m3 அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உனக்கு ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் பார்க்க இருக்கும், m1 அதிகமா இருந்தா இந்த பக்கம் பார்க்க இருக்கும். ஓகேவா? இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் லைக் இந்த கேஸ் மாதிரி, பட் எக்ஸ்ட்ராவா நடுவில் ஒரு மாஸ் தூங்கிட்டு இருக்கு, எக்ஸ்ட்ராவா இருக்கு, அது ஒண்ணுதான் வித்தியாசம். ஓகேவா? இங்க நீ இதே மாதிரி எல்லாம் போட்டுடலாம். ஓகேவா? இதுல நீ இன்னொரு விஷயம் கவனிக்கணும், இது வேற ரோப். சரியா? இந்த பக்கம் ஒரு ரோப்பு, இந்த பக்கம் வேற ரோப்பு. ஸோ இதுல டி
இதை T1 எடு, இது T2 ஓகேவா, இது T2 ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நான் ஈக்குவேஷன் எழுதுனா எனக்கு என்ன வரும், ஏ ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். ஏ ஈக்குவல்ஸ் டு என்னது நெட் மாஸ், இங்கே M2 கீழே இருக்குது, M3 கீழே இருக்குது. நான் என்ன பண்றேன் இப்பவும் M2 தான் லார்ஜர்னு வச்சுக்கிறேன் சரியா, ஒரு அசம்ஷனுக்காக. ஸோ அப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு M2 மைனஸ் M3 இன்டூ ஜி ஓகேவா, அதாவது M2G மைனஸ் M3G, ஜியை காமன் எடுத்துட்டேன், டிவைடட் பை நெட் மாஸ் எவ்வளோ M1 பிளஸ் M2 பிளஸ் M3. ஏன்னா மாஸ் இருக்கு, பட் ஆனால் இதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ M2 மைனஸ் M3 இன்டூ ஜி டிவைடட் பை M1 பிளஸ் M2 பிளஸ் M3 ஓகே. ஸோ இப்போ மிச்சப்படி அந்த ஈக்குவேஷன் எழுதலாம். மேபி நீங்கள் வேணா ஹோம்ஒர்க் மாதிரி ட்ரை பண்ணுங்க ஓகேவா. ஓகே, ஸோ செகண்ட் கேஸ் முடிஞ்சிச்சா. இதுக்கு அடுத்து வரப்போகிறதா ஒரு மெயினான கேஸ். ஓகே டன். இதை நம்ம கேஸ் 3ன்னு எடுப்போம் ஓகேவா. இதுதான் நம்மளுடைய கேஸ் 3, அதாவது சாரி இந்த இடத்துல நம்மளுக்கு புள்ளி இருக்கு ஓகேவா. ஓகே, இதை நான் ஒரு என்ன எடுக்கலாம், ஒரு ஆல்ஃபான்னு எடுத்துக்கோ, இதை பீட்டான்னு எடுத்துக்கோ ஓகேவா. ஓகே, இப்போ இந்த புள்ளியை பொறுத்த வரைக்கும் இங்கிட்டு ஒரு கயிறு வருது, இங்கிட்டு ஒரு கயிறு வருது ஓகேவா. ஓகே, ஓகே. ஸோ இப்போ எனக்கு அதே மாதிரி தான் சேம் ஆக்சலரேஷன் எந்த பக்கம் போகுதுன்னு கண்டுபிடின்னு கேட்கலாம், இல்லை ஒரு ஆக்சலரேஷன் எவ்வளோ, டென்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடின்னு கேட்கலாம் ஓகேவா. இங்கே நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு வெக்டார்ஸ்லேயே சொல்லியிருக்கேன், இப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு இங்கிட்டு பார்க்க ஆக்ட் ஆக போகிறது ஜி சைன் தீட்டா தான் ஓகேவா. உங்களுக்கு இந்த பக்கம் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னவா தான் இருக்கும், இதை நான் இப்போ சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஜி சைன் ஆல்ஃபா தான் இங்கிட்டு ஆக்ட் ஆகும் ஓகேவா. இங்கிட்டு ஆக்ட் ஆக போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி ஜி சைன் பீட்டா ஓகேவா. அங்கிட்டு ஜி சைன் பீட்டா தான் ஆக்ட் ஆகும் ஓகேவா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸியாக முடிச்சிடலாம். நீ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாம் அதே சேம் ஸ்டெப் தான் ஓகேவா. ஏ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ண போற, இப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ, இது M1 வச்சுக்கோ, இது M2ன்னு வச்சுக்கோ ஓகேவா. ஸோ அப்போ M1 இன்டூ ஜி சைன் ஆல்ஃபா மைனஸ் M2 இன்டூ ஜி சைன் பீட்டா ஓகேவா. சைன் பீட்டா, ஏன்னா நெட் ஃபோர்ஸ் அதானே, நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை நெட் மாஸ் எவ்வளோ M1 பிளஸ் M2 தான் ஓகேவா. இங்கே மூணாவது சிஸ்டம் எதுவும் இல்லை, M1 பிளஸ் M2 அவ்வளவுதான் விஷயம் ஓகேவா. மிச்சப்படி அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் திரும்பி அதே மாதிரி தான் போட போறீங்க. டென்ஷன் இருக்கு இங்கே M1 இன்ட்டு ஏ, அதெல்லாம் சிம்பிளாக நீங்கள் போட்டுடலாம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், ஆக்சலரேஷனுக்கு இங்கே நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ஜி சைன் ஆல்ஃபா அண்ட் ஜி சைன் பீட்டா ஓகேவா. உங்களுக்கு இந்த மாதிரி பல கேசஸ் இந்த வெஜ் மாதிரி வச்சு வரும், இதைத்தான் நம்ம வெஜ்ஜுன்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இப்படி வரும்போது இந்த ட்ரையாங்கிள் இந்த பக்கம் வர்றது எப்படி இருந்தாலும் இந்த ஆங்கிளுடைய சைன் ப்ராடக்ட் தான் ஓகேவா, சைன் ஆல்ஃபா தான் வரும். சரி ப்ரோ, காஸ் எங்க போயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு காஸ் தான் நார்மல் ரியாக்ஷன் ஓகேவா. இங்கிட்டு வேணா அதை மென்ஷன் பண்றேன், மேல பார்க்க இருக்கிறதா நம்மளுடைய ஜி காஸ் ஆல்ஃபா ஓகேவா. இங்க மேல பார்க்க இருக்கிறதா நம்மளுடைய ஜி காஸ் பீட்டா ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸ் புரிஞ்சுச்சா ப்ரோ. மிச்சதெல்லாம் அப்படின்னா எஸ், நீங்க இதுல போட்ட மாதிரியே நீங்க இங்கேயும் ஈக்குவேஷன் போடலாம் ஓகேவா. என்ன இங்க வந்து டி M2G மைனஸ் டின்னு போட்டிங்களா, இங்க என்ன போட போறீங்க, M1G சைன் ஆல்ஃபா மைனஸ் டி, M2G சைன் பீட்டா மைனஸ் டி, இந்த மாதிரி போட போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகேவா. இங்க சைன் போடல, இங்க சைனோட போட போறோம், தட்ஸ் இட் ஓகேவா. இதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வெயிட், இது தேர்ட் கேஸ் இல்ல ஓகேவா, this is our third case, this is our fourth case and this is gonna be our fifth case ஓகேவா. மொத்தம் 1 2 3 4 எஸ், அவ்வளோதான். இந்த மேஜராக இந்த ஜென்ரலாக பார்த்தோன்னா இந்த 5 கேசஸ் தான் மேஜர் கேசஸ் ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்ச், என்ன ப்ரோ சேஞ்ச் அப்படின்னா, சிம்பிளான சேஞ்சு, இங்கே 90 டிகிரி ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு ஒரு பிளாக் இங்கே இப்படி தொங்குது, இன்னொரு பிளாக் எனக்கு இங்கே இப்படி இருக்கு ஓகேவா, அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது இது ஆல்ஃபான்னு வச்சுக்கோ, இது 90 டிகிரி ஆயிடுச்சு. நீ இப்போ நான் மோஸ்ட்டாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா,
எஜுகேஷன் சைடில் சொல்கிறேன். இதை சொல்லிட்டு இதை டீச் பண்ணிட்டு தான் இந்த கேஸ்க்கு வருவாங்க. பட் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது இதை முடிச்சுட்டு இங்கே வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இது உங்கள் இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுல? ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இது மேலே M1G எப்படி ஆக்ட் ஆகும்? இங்கிட்டு பார்க்க ஆக்ட் ஆகும். பட் ஆனால் அதை தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே எடுக்க முடியாது. எனக்கு இது புல்லிங் சைடில் என்ன மட்டும்தான் இருக்குது? சைன் ப்ராடக்ட் தான், அதோட சைன் காம்போனன்ட் தான் இருக்குது. ஓகேவா? காஸ் காம்போனன்ட் நம்மளோட நார்மல் ரியாக்ஷனுக்கு போயிருச்சு. சைன் காம்போனன்ட் தான் இருக்கு. ஸோ அதனால இதை நான் G சைன் ஆல்ஃபான்னு எடுக்கிறேன். இங்கேயும் அதே கண்டிஷன் தான். இங்கிட்டு பார்க்க இதோடைய சைன் காம்போனன்ட் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதை நான் G சைன் பீட்டான்னு எடுக்கிறேன். ஓகேவா? காஸ் காம்போனன்ட் மேலே போயிருச்சு. ஓகே. ஸோ அப்போ இதை வச்சு நான் அதே மாதிரி புல்லிங் ஃபோர்ஸோட இது எடுக்கிறேன். நெட் புல்லிங் ஃபோர்ஸ் டிவைட் பை நெட் மாஸ். ஓகேவா? ஓகே. இதோடைய ஸ்பெஷல் கேஸ் தான் இது. என்ன அப்படின்னா பீட்டா 90 டிகிரி ஆயிடுச்சுன்னா தான் இது. ஓகேவா? இப்போ நான் இதில் இருக்கிற மாதிரியே அசம்ஷன் பண்ணி பண்ணுறேன். நல்லா கவனிங்க. பீட்டா 90 டிகிரி ஆயிடுச்சு. கரெக்டா? ஏ ஈக்குவல்ஸ் டு இங்கே என்ன பார்த்தோம்? M1G சைன் ஆல்ஃபா, M1G சைன் ஆல்ஃபா மைனஸ் M2G, சாரி இங்கே இடம் இல்லை, ஸோ வெயிட் பண்ணுங்க. M1G சைன் ஆல்ஃபா மைனஸ் M2G சைன், இங்க பீட்டாவோட வேல்யூ என்ன? 90 டிகிரி. சைன் 90 வேல்யூ என்ன? 1. ஸோ அப்போ இந்த சைன் 90 கேன்சல் ஆயிரும். டிவைடட் பை M1 பிளஸ் M2. ஓகேவா? அவ்வளோதான் ஆக்சலரேஷன் முடிஞ்சிச்சு. சிம்பிளா? சிம்பிள். ஓகே. அண்ட் தென் ஓகே. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கண்டிஷன் வைக்க இந்த 1 2 3 இருக்குல்ல, இந்த 3 கண்டிஷன்லையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எந்த பக்கம் நம்மளுடைய இது போகும் அப்படின்னு சொல்லி. ஆக்சிலரேஷன் எந்த பக்கம் இருக்கும்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு. எப்படின்னா இங்கே உங்களுக்கு எது 2 பிளாக் சிஸ்டத்தை எதோட மாஸ் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தான் கண்டிப்பாக கீழே போகும். கரெக்டா? நான் தொங்க விட்டுருக்கேன். எனக்கு இதோட வெயிட் அதிகம். அப்போ இதானே கீழே போகும், இது மேலே தானே வரும். இது ஈஸியாக உங்களுக்கு புரியும், நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இங்கேயும் அதே தான். இது உனக்கு ஈஸியாக கீழே இழுத்துட்டு வந்துடும். இது ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸுங்கிறப்போ கண்டிப்பாக கீழே இழுத்துட்டு வந்துடும். இங்கே இது ஹெவியரா இல்லை இது ஹெவியரான்னு பாரு. எதுக்கு மாஸ் அதிகமோ அது கீழே பார்க்க இருக்கும். இப்போ இது மாஸ் அதிகம்னா இது இங்கிட்டு இழுத்துரும், இல்லை இதோட மாஸ் அதிகம்னா இது இங்கிட்டு இழுத்துரும், இது மேலே வரும். ஓகேவா? அதை பொறுத்து தான் இது. இது கீழே போனால் இது இங்கிட்டு வரும், இது கீழே போனால் இது இங்கிட்டு வரும். இது வரைக்கும் நீ கண்டுபிடிச்சிருவ. பட் இதில் உன்னால அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இதில் உனக்கு சைன் காம்பனண்ட்டும் வருதா. இங்கே M1க்கு மாஸ் அதிகமாக இருக்கலாம் M2வை விட. பட் M1உடைய இந்த ஆல்ஃபாங்கிறது கம்மியாக இருக்கலாம். ஸோ சைனில் ஆங்கிள் கம்மியாக இருந்தால் வேல்யூவும் கம்மி தான். கரெக்டா? பட் இங்கே உங்களுக்கு ஆங்கிள் அதிகமாக இருக்கலாம். ஸோ அது உனக்கு மேபி அட் டைம்ஸ் இதையும் தாண்டி இதை கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இதில் உன்னால் சொல்ல முடியாது. சரி ப்ரோ, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அந்த எக்ஸாமில் உட்காந்து எதுவாக இருக்கும்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் வாட்டில் அசம்ஷனை போடுங்க. இது இங்கிட்டு தான் போகும் அப்படின்னு அசம்ஷன் பண்ணிடு. ஓகேவா? என்ன பொறுத்தவரைக்கும் நான் எல்லா கண்டிஷன்லையுமே லெஃப்ட் சைடு தான் போகணும் அசம்ஷன் பண்ணிடுவேன். பண்ணிட்டு சால்வ் பண்ணுவேன். எய்தர் என்னோட அசம்ஷன் கரெக்டாக இருந்தால் எனக்கு ஆங்கிள், அதாவது ஆங்கிள் இல்லை, ஆக்சலரேஷன் பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? இஃப் இன் கேஸ் நான் அசியூம் பண்ணது தப்பு. ஓகேவா? அது இங்கிட்டு தான் போகும். பட் ஆனால் நான் தெரியாம இங்கிட்டு அசியூம் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ எனக்கு நெகட்டிவ்ல வரும். ஏவோட வேல்யூ சேமா தான் இருக்கும். ஓகேவா? நான் இப்போ இங்கிட்டு நான் அசியூம் பண்ணி போட்டிருந்தாலும் அதே வேல்யூ தான் வரப்போகுது. பட் நான் இப்படி அசியூம் பண்ணதுனால எனக்கு நெகட்டிவ்ல வந்திருக்கு. விச் மீன்ஸ் என்னோட இது டைரக்ஷன் மட்டும் தான் தப்பு. ஓகேவா? நான் போட்ட வேல்யூல நான் கரெக்டாக தான் போட்டிருப்பேன், கேல்குலேஷன் கரெக்டாக தான் பண்ணியிருப்பேன். பட் என்னோட டைரக்ஷன் தப்பு. நான் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுக்கணும். ஸோ அப்போ அது இங்கிட்டு போகுது. அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? நீங்க நெகட்டிவ்ல வருதுன்னு பயப்பட வேண்டாம். ஓகேவா? அட் டைம்ஸ் நிறைய பேர் வந்து ஆஹா நெகட்டிவ்ல வந்துருச்சு, அப்போ நான் போட்டது தப்பா, இது கீழே தானே வரணும், எப்படி நெகட்டிவ்னா எப்படி வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. நெகட்டிவ்னு வருதுன்னா அது இந்த டைரக்ஷன் இல்லை, அதுக்கு பதிலாக இந்த டைரக்ஷன்ல போயிருக்கு, அவ்வளவுதான் அர்த்தம். ஓகேவா? அண்ட் இதுல மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல உனக்கு இதுதான் வந்து இதை விட இது லைட் ஹெவியரா இருந்தாலும் சரி கண்டிப்பா இதுதான் கீழே போகும். இதுக்கு ஈக்குவலான மாசாக இது இருந்தாலும் சரி இதுதான் கீழே போகும். ஓகேவா? காரணம் இங்க சைனோட மேக்ஸிமம் வேல்யூல இருக்கு. இது எப்படி இருந்தாலும் 90 டிகிரியா இருக்க போறது கிடையாது. கரெக்டா? ஏன்னா ட்ரையாங்கிள் ஒரு ஆங்கிள் 90 ஆயிடுச்சு. கண்டிப்பா அது 90 ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ கன்ஃபார்ம் இது 90யோட கம்மி தான். ஸோ அப்போ இப்போ 2 மாசம் ஈக்குவல்னா கூட சைன் போடும்போது என்ன வாய்ப்பு? இதுவும் 10ன்னு வச்சுக்கோ, இதுவும் 10ன்னு வச்சுக்கோ. சரியா? அப்போ 10G இன்ட்டு இது சைனோட ஏதோ ஒரு வேல்யூ மைனஸ் இது 10G தான். சைனோட வேல்யூ எப்படி இருந்தால் அதை குறைக்க தான் போகுது. கரெக்டா? ஏன்னா 90 வராது. ஸோ 90க்கு கம்மியாக நம்ம படிச்சது ஒரு 60 டிகிரியே எடுத்துக்கோ. ஏன் என்ன வரும் உனக்கு? 10 இன்ட்டு ரூட்
3/2 வந்துருமா? ஆமாம் ப்ரோ. இன்டூ ஜி. அப்ப கேன்சல் பண்ணு 5√3g வந்துருச்சு. 10gயை விட இது குறைஞ்சது. ஸோ அதைத்தான் சொல்ல வரேன். இதோட மாஸ் எதர் இதுக்கு ஈக்குவலா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இதுதான் கீழே போகும். சரியா? இதை விட இது கம்மியா இருக்குன்னா மட்டும்தான் நீ யோசிக்கணும். அப்பவும் நீ யோசிக்க வேண்டாம். டக்குன்னு இது கீழே போகணும் எடுத்து சால்வ் பண்ணிடு. இல்ல இது கீழே போகணும் எடுத்து சால்வ் பண்ணு, தப்பு கிடையாது. மைனஸா வந்துச்சுன்னா ஆப்போசிட் சைட், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு திஸ் வாஸ் ஒரு டார்கெட். இதைத்தான் முடிக்கணும்னு நம்ம நினைச்சிருந்தோம் அண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஓகேவா? இதுல ஏதாவது சம்ஸ் உங்களால முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெக்சர்ல, நாட் இந்த நெக்ஸ்ட் லெக்சர், நம்ம கான்செப்ட்ஸ்ல மொத்தம் முடிச்சுட்டு தான் நம்ம சம்ஸ் பார்க்க முடியும் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம முடிச்சுட்டு நம்ம சம்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இந்த சம்லாம் நீங்க சால்வ் பண்ணிருங்க. இதுக்கும் நீங்க வந்து ஈக்குவேஷன் எழுதிட்டு வரணும். ஓகேவா? ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு மேபி வீடியோ வரது கொஞ்சம் டிலே ஆகலாம், பிகாஸ் ரெக்கார்டிங்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். பொறுமையாக உட்காந்து பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும், பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ பிஃபோர் எண்டிங் தி வீடியோ நான் எப்பவுமே கேட்குறதா, ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசாக எனர்ஜெட்டிக்காக எக்ஸைட்டிங் அதான் பண்ணணும்னு தோணும். நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா லாங் லெக்சர்ஸ் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களில் ஒருத்தனை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும். ஏகப்பட்ட இஷ்யூஸ்லாம் இருக்குது. மைக் ப்ராப்ளம் வரும், அது இது. இங்கே எங்கள் சைடில் எங்களோட ஒர்க்ஸும் நாங்கள் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி உங்களுக்காக இவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணுறோம். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கொஷின் இருந்தாலும் சரி, குவரி இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எப்போ பார்க்குறேனோ கண்டிப்பாக அட் த டைம் ஐ வில் ரிப்ளை டு தட். ஓகேவா? ஓகே, பாய், தேங்க்யூ.